அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று வசந்தத்தின் 103வது தொடர் நிகழ்கின்றது. சமூக உளவளம் பேணும் தொடர். இன்றைய கருத்தாடலுக்கு மூவர் வந்திருக்கின்றார்கள். முதலாவதாக வந்திருப்பவர் விபூஷா கிருஷ்ணானந்த ராஜா. அவர் கோவில் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டிலே அவர் சமூக சேவராக சோசியல் ஒர்க்கராக வேலை செய்கின்றார். அவர் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டிலே அவருடைய வேலை மிகவும் பிரபல்யமான வேலையாக இருக்கின்றது. தமிழில் சரளமாக பேசக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். எங்களுக்கு இவர் 2வது தடவையாக எங்களுக்கு இங்கு பேச வந்திருக்கின்றார். முன்னர் ஒரு தடவை சில வருடங்களுக்கு முன்னர் எங்களுக்கு வந்து பேசியவர். இப்பொழுது சிறுவர் உளநலம், அதாவது எங்களுடைய மக்கள் வந்து பெரிய பிள்ளைகளாக வந்த பிறகுதான் பிரச்சனை வந்த உடனே ஓடி எங்கே போறதுன்னு சொல்லி தெரியாமல் திக்குமுக்காடி வருகிறார்கள். ஆனால் சிறு வயதுல இருந்தே அந்த பிள்ளைகளுடைய உளம் பண்படுத்தப்பட வேண்டியது. அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது அவர்களுடைய வாழ்க்கையை பிற்காலத்திலே பாதிக்கும். நாங்கள் ஹெலிகாப்டரை கண்டவுடனே அதனுடைய சத்தம் கேட்டவுடனே இன்றும் எங்களுடைய தலையிலே உடனேயே ஒரு பயம், ஒரு பீதி எங்களுக்கு ஏற்படுகின்றது. அதே போலத்தான் இந்த குழந்தைகளுக்கு வயிற்றிலே இருக்கும் பொழுதும், அவர்கள் வெளியிலே வந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுதும், அவர்களை சுற்றி நிகழும் நிகழ்வுகள், அது அரசியல் தொடர்பாக நாங்கள் அனுபவித்த அந்த விஷயங்களாக இருக்கலாம், வீட்டிலே உள்ள குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அம்மாவிடம் ஏற்படும் பாதிப்புகளாக இருக்கலாம், பாடசாலையில் ஏற்படும் பிரச்சனைகளாக இருக்கலாம், புலியிங்கால நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். இதெல்லாம் குழந்தைகளை சிறுவயதில் பாதித்த அந்த பாதிப்பு, அது தொடர்கதை. அது தொடர்ச்சியாக அவர்களை உறுத்திக் கொண்டே இருக்கும். அவர்கள் வளர்ந்து வந்ததும் அது எப்படி அவர்களை பாதித்தது என்று தெரியாத அளவுக்கு அவர்களுக்கு அது பிரச்சனைகளை கொடுப்பதை நாங்கள் இன்று காண்கின்றோம். பல இளைஞர்களை நாங்கள் இழக்கின்றோம். மிக அண்மையில் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுடைய சமூகத்திலே வயது வந்த நிலையிலே தங்களுடைய உயிர்களை இழந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஏன் எங்களுடைய சமூகத்தில் நடக்கிறது? நாங்கள் ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. யுத்த வடுக்கள், யுத்தத்தாலே ஏற்பட்ட பல்வேறு விதமான இன்னல்கள் எங்களை பாதித்திருக்கின்றது. நாங்கள் இன்னமும் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய ஊரிலே உள்ள மாமரத்தை போய் காண்போம், அல்ல அந்த மாமரத்தில் உள்ள பழத்தையோ பலாப்பழத்தையோ பிடுங்கி சாப்பிடலாம் என்று ஒரு அங்கலாய்ப்பு எங்கள்கிட்ட இருக்கின்றது. அது தொடர்கின்றது. நாங்கள் கனடாவிலே சிலர் நன்றாக வாழ்கின்றார்கள், சிலர் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப ஏன் இன்றும் எங்களுடைய இளைஞர்கள் கனடாவிலே நாங்கள் வந்து ஒரு நன்மை தேடி நல்ல விஷயமாக இங்கே ஏதாவது நிகழ்த்த வேண்டும் என்று வந்த எங்களுக்கு ஏன் துன்பம் ஏற்படுகின்றது? ஏன் இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள்? பெற்றார் நினைக்கிறார்கள் அவர்கள் கஷ்டங்களை தங்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் அனுபவிக்கும் துன்பம், அளவுக்கு மிஞ்சிய துன்பம் தங்களுக்குள்ளேயே அவர்கள் அனுபவித்துத்தான் அவர்கள் வேறு வேறு விடயங்களிலே தங்களுடைய நாட்டங்களை செலுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய உயிரை பறிக்கும் அளவுக்கு அவர்கள் அவலத்துக்கு உள்ளாகிறார்கள். இன்று மிக மிக கொடுமையை நாங்கள் கேட்கக்கூடியதாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த நிலைமை ஏன் ஏற்படுகின்றது? இது குழந்தை பருவத்தில் இருந்து இவர்களை வளர்த்து நாங்கள் என்ன மாதிரி அவர்களுக்கு உணவு கொடுப்பது போல, ஊட்டச்சத்து கொடுப்பது போல அவர்களுடைய மனதுக்கு நாங்கள் ஊட்டச்சத்து கொடுத்தே ஆக வேண்டும். அவ்வாறு நாங்கள் தவறும் பொழுதுதான் அதனுடைய அறுவடையை நாங்கள் எதிர்காலத்திலே காண்கின்றோம். அதனை படிப்படியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போவதை பெற்றார்
அனுமதிப்பில்லை, அதை அறிவதில்லை, அறிந்து கொள்வதில்லை. அதனை உரிய நேரத்தில் அதற்குரிய ஒத்தடம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. சில பெற்றோர் காசு கேட்டா அப்படியே காசை கொடுத்து விட்டா சரி, அந்த வேலை எங்கள்கிட்ட இருந்து நாங்க கொடுத்தா அந்த பிள்ளை தான் விரும்பினதை செய்யும், அது பேசாம இருந்துடும் என்று சொல்லி சிலர் காசை அள்ளி வீசுகிறார்கள். சிலர் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதனை துப்புரவாக உண்டும் கொடுக்காமலும் இருக்கிற பெற்றோரும் இருக்கிறோம். ஆனபடியால் இதனை எவ்வாறு இந்த பிள்ளைகளை நாங்கள் அவர்களுடைய மனத்தை பண்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதனை தாய்மார்கள், இளம் பிள்ளைகள் உள்ள தாய்மார்கள் கேட்பது மட்டுமல்ல, வளர்ந்த பிள்ளைகள் உள்ள தாய்மார்கள், வளர்ந்த பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கும் வயது போன பேரன் பேத்திமார்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் இதனை பற்றி கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் விபூஷாவை பேச அழைக்கின்றோம். அடுத்ததாக பேச இருப்பவர் ஜானகி பாலகிருஷ்ணன். உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பிரபலியமான ஒரு பொலிட்டிஷியனாகவும் இருந்தவர். அவர் கனடாவிலே பல்வேறு விடயங்களை செய்வதுடன் இலங்கையிலும் பலருக்கும் பலவிதமான உதவிகளை வெவ்வேறு வடிவங்களிலே செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் மிக அண்மையில் ஸ்காப்ரோ சிவிக் சென்டர் அங்கே ஒரு விடயத்தை செய்தார். அதாவது ஸ்ரீகுகன் ஸ்ரீஸ்கந்தராஜா அவரை பற்றி ஒரு நிகழ்வை செய்தார். நாங்கள் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அது பற்றிய தகவல்களையும் அவர் என்ன செய்கின்றார் என்பதையும் நாங்கள் சொல்கின்றோம். விபூஷாவை பற்றிய அறிமுகம் விபூஷா தானாகவே சொல்லுவார். நன்றி விபூஷா. நன்றி பார்வதி ஆண்டி. நன்றி இன்றைக்கு என்ன இதுக்கு அழைச்சதுக்கு, இந்த செஷனுக்கு அழைச்சதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி மார்க்கம் ஸ்டோவில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். 2 டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். ஒன்று எமர்ஜென்சி, ஸோ என்ன மனம் ஆரோக்கியம், என்ன பிரச்சனைகள், என்ன இஷ்யூஸ், என்ன கிரைசிஸ் வரக்கில் அங்கே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் செய்யக்கூடிய சேவைகளை செய்கிறேன். நான் இப்போ ஃபுல் டைமாக சைல்டு அண்ட் அடலசன்ட் டிபார்ட்மெண்ட், அவங்க அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் சைல்டு அண்ட் அடலசன்ட், அவுட் பேஷண்ட் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். ஸோ அதில் நான் பார்க்குறது, நீங்கள் கதைச்ச மாதிரி பார்வதி ஆண்டி, எப்படி நாங்கள் அதை கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருக்கிறது, எங்கெங்கே என்னத்தை செஞ்சால் அதை முத்தாமல் பார்க்குறது, ஒரு ஆள்கிட்ட மென்டல் ஹெல்த்தை கம்ப்ளீட்லி அது டிட்டீரியேட் பண்ணாமல் பார்க்குறது. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் கதைக்க போகிறேன். அடலசன்ஸ், டீனேஜ் இயர்ஸை ஹைலைட் பண்ணி தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். இது பெரிய விஷயம், இதை பற்றி கதைச்சு கொண்டே போகலாம். கணக்க விஷயங்கள் இருக்குது இதை பற்றி கதைக்கிறதுக்கு. நான் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக நான் லேர்ன் பண்ணதை, நான் பார்த்ததை, நான் ஒர்க் பண்ணுற சிச்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி இன்றைக்கு நான் உங்களுக்கு எந்த பாயிண்டர்ஸை சொல்கிறேன். ஸோ பருவ காலம் என்று பார்த்தா உண்மையாக நாங்கள் இப்போ பார்த்தா ஒரு 10 to 17 என்று சொல்லலாம். என்ன ஸோ இப்பத்த காலகட்டத்தில் நாங்கள் 13ன்னு சொல்ல இல்லாத அடலசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னமே அடலசன் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் நாங்கள் அப்படியான சுச்சுவேஷனில் இருக்கிறோம். சோஷியல் மீடியா, ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக கிடைக்குது எல்லா விஷயங்களும். ஸோ அதால் 10 வயது 11 வயதுலேயே நாங்கள் நார்மலாக இப்போ ஒரு 20 வருஷம் முன்னம் 13ல் பார்க்க வர்ற விஷயங்கள், அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் இப்போ 10 வயசுலேயே பார்க்குறேன். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸுக்கு. ஸோ 10 வயதுக்கு முன்னம் அவங்களோட பிள்ளைகள்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன பேரண்ட்ஸுக்கு கூட கண்ட்ரோல் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன அவங்களோட உலகத்தில் கொண்டு வரினம், யாரோட பழக விடினம், என்ன ப்ரோக்ராம்ஸுக்கு விடினம், அதில் கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் 10க்கு முன்னம் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. ஆனா அந்த 10க்கு பேர்ந்து போன உடனே அந்த 10ம் 12ம் அந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்குதான். ஆனா அந்த டைம்ல தான் அந்த ஷிஃப்ட் இம்பார்ட்டன்ட். அந்த ஷிஃப்ட்னா அந்த பேரண்ட் ஒரு கைடா மாறணும். அந்த கைடா மாறினா தான் அடிப்படை விஷயங்கள் அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்களோட ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அந்த விஷயங்களை முதல்ல அந்த ஏஜ் குரூப்பை பற்றி கதைக்க போகிறேன். 10லேருந்து 12 என்ன செய்யலாம், என்னென்ன நீங்கள் அந்த நேரத்தில் கடைப்பிடிக்கலாம், அவங்களோட என்ன நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த ஏஜ் டைமில். ஸோ இந்த ஏஜில் தான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண தொடங்குவீனம்
பெற்றோர்கள் என்னோட கதைக்கல. இப்ப முந்தி விருப்பமானதெல்லாம் பெருசா விருப்பம் இல்ல. கொஞ்சம் கதைக்காம இருக்கினம். வேற இன்ட்ரெஸ்ட் வருது. ஃபோன்ல கூட பாக்கினம். முந்தி போன கிளாஸ்களுக்கு இப்ப விருப்பம் இல்ல. கொஞ்சம் கூச்சப்படினம். ஸோ அதிலேயே அந்த வித்தியாசங்கள் தெரியுது. ஸோ அந்த டைம்ல என்ன முக்கியமா கடைபிடிக்கணும்னா, ஸ்கூல் முக்கியம் அஃப்கோர்ஸ். ஸ்கூலுக்கு போயினும், ஸ்கூலுக்கு வரையணும். ஆனா ஸ்கூல் மட்டுமே முக்கியமா இருக்கக்கூடாது. அவங்களோட மெட்ட விஷயங்கள், அவங்களோட ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைம்ல ஆம் பிள்ளைகள் கூட என்ன செய்ய தொடங்குவினம்னா, பேரண்ட்ஸ் கூட பார்க்க தொடங்கினோம். ஒரு வேற பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ் அவங்களோட சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்கள் எல்லாம் கூட ஒரு நுணுக்கமா பார்க்க தொடங்கினோம். அவங்களோட பார்வை ஒரு வித்தியாசமான பார்வையா வரும். கூட விஷயத்துல எப்படி ஹேண்டில் பண்ணினோம் என்ற பேரண்ட்ஸ் ஒரு பிரச்சனை வரக்குல, எப்படி என்ற சொந்தக்காரங்கள் ஒரு பிரச்சனை வரக்குல ஹேண்டில் பண்ணினோம், எப்படி கதைக்கினோம், அதெல்லாம் கூட அந்த ஏஜ்ல கூட நுணுக்கமா பார்க்க தொடங்கினோம். ஒரு வேற கண்ணோட்டம் மூலமா. 6 வயதுக்கு பார்க்கறதுக்கும் 10, 11 வயதுல பார்க்கறதுலயும் வித்தியாசமா இருக்கும். அப்ப ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ள வரக்குல, அத எப்படி ஹேண்டில் பண்ணினோம், அத பார்த்து தான் அந்த பிள்ளை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ பழகுறாங்க போது. இப்படித்தான் எனக்கு பார்க்க தெரியணும். இப்படித்தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு பிரச்சனை வந்தா இப்படித்தான் அத டீல் பண்ணினோம். ஸோ அந்த ஸ்கில்ல தான் அந்த குழந்தையும் அந்த ஏஜ்ல பழகப் போகுது. ஸோ அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் வெரி கவனமா இருக்கணும். எப்படி நாங்கள் கதைக்கிறோம், எப்படி பிரச்சனைகள ஹேண்டில் பண்றோம். பிகாஸ் எல்லாம் அவங்க நேரா பார்க்காட்டியும் காது கேப்பினம், இல்லாட்டி எங்கேயோ இருந்தும் அவங்களோட கண்ணும் காதும் எப்பயும் என்ன நடக்குது தங்கள சுத்தி வேற என்று தான் பார்ப்பினம். ஸோ அந்த டைம்ல தான் டெஸ்டிங் செய்ய தொடங்குவினோம். டெஸ்டிங் என்னன்னா, இப்ப ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இருந்தா, இல்லாட்டி வெளி இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தா, வீட்ட அத சொல்ல பார்ப்பினோம். அம்மா அந்த அந்த மெட்ட பாய் ஓட பிரச்சனை பட்டது. அதையும் சொல்லி நம்மன்னா அவங்கள்ட்ட வந்து, என்ன நீங்க சொல்றீங்க? அத எப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்ன ஆலோசனை குடுக்குறீங்கன்ட்டு. இப்ப உங்களோட ஆலோசனை அப்படியான பொடியங்களோட சேர வேணாம். "ஏன் நீ செய்ற நீ? சேர வேணாம். அத கட் பண்ணுன்னு" சொன்னா, அவங்க என்ன நினைப்பினம், ஓகே. ஸோ உடனே கட் பண்ண சொல்லினோம். அப்படித்தான் அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அப்போ நெக்ஸ்ட் டைம் ஒரு பிரச்சனை வரக்குள்ள ஒரு டவுட் வரும். இது அம்மாட்ட சொன்னா விளங்குமா? இது அப்பாட்ட சொன்னா விளங்குமா? இது என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு சொன்னா விளங்குமான்னு. ஸோ இந்த கட்டத்துல, இந்த பருவ கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிரச்சனைகள், ஸ்கூல்ல நடக்கிறது, ஆம் வந்து சொல்ற நேரத்துல கேளுங்கோ. லிசன் பண்ணுங்கோ. லிசன் பண்ணி அவங்கள்ட்டயே கேளுங்கோ. அப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? அவங்க செஞ்சது சரி என்று யோசிக்கிறீங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உணர்ச்சி, அந்த அவேர்னஸ கொண்டு வர்றதுக்கு ஊக்கப்படுத்துங்கோ. ஊக்கப்படுத்திட்டு பேருந்து நீங்க சொல்லலாம். ஓகே, நான் எந்த தாட்ஸ சொல்றேன். எந்த ஒப்பீனியன் இதுல சொல்றேன் என்று. ஆனா முதலே அவங்க சொல்ல முன்னமே நீங்க ஜம்ப் பண்ணி உங்களோட ஒப்பீனியன சொல்ல வலிக்கிட்டீங்கன்னா, அத அறியாம செய்றது. யாரும் அறிஞ்சு செய்றதில்ல. சொல்ல தொடங்குனா, அவங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை தொடங்கிடும். தொடங்குனா, இப்ப இந்த வயது வர 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 அடுத்த பருவ கால டைம்ல பெரிய விஷயங்களையும் வீட்ட சொல்ல பயப்படுவீங்க. ஸோ என்ன விஷயம்னாலும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அது ஒரு பயம கொண்டு வந்தா, இல்லாட்டி ஒரு படபடப்ப கொண்டு வந்தா, "ஏன் இத பத்தி கதைக்கணும்? என்னத்த நான் இப்படி சொல்றது? எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு?" ஜஸ்ட் லிசன். லிசன் பண்ணுங்கோ. லிசன் பண்ணிட்டு, பேருந்து ஒரு அவங்கள்ட்டயே நீங்கள் ஒரு ஐடியா கேட்கலாம். "இது நீங்க சரி நினைக்கிறீங்களா? என்ன மாரி செய்யலாம்? என்ன மாரி அத கொண்டு நடத்தலாம்ன்னு." பட் இந்த டைம்ல அவங்களோட ஸ்கூல் ஹேபிட்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். பை இந்த ஏஜ்ல ஒரு 10, 11, 12ல அவங்க எப்படி ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ணினோம், எப்படி ஸ்கூல்ல செய்யணும்ன்ட்டு ஒரு ஐடியா வந்துரும் இந்த டைம்ல. அது ஒரு கிரேட் 6, கிரேட் 7, கிரேட் 8ல. அப்ப இதுல நீங்கள் கொஞ்சம் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க தொடங்கணும் உங்களோட பிள்ளைகள்ல. இப்ப டியூஷன் கிளாஸுக்கு விடுறீங்க, நீங்க ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்றீங்க. அதோடயே பிள்ளை நல்லா செய்யுதுன்னா, ஓகே உங்களுக்கு அது ஒரு சைன், ஓகே பிரச்சனை இல்லாம பிள்ளை படிக்குதுன்னு. ஆனா, இந்த கட்டத்துல நீங்க எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பும் குடுத்து, நீங்களும் ஹெல்ப் பண்ணி, எல்லாம் செஞ்சும் அவங்க ஸ்கூல்ல கஷ்டப்படினோம்னா, அது இன்னொரு இஷ்யூ இருக்கு அதுல. அப்ப அந்த இஷ்யூவ அந்த அந்த ரூட் காஸ்ன்னு சொல்றோம் நாங்க. அந்த ரூட் காஸ புரியாம, அந்த குழந்தைய பத்தி நாங்க குழந்தைய பேசினா, உனக்கு ஒண்ணும் வேற விளங்குதில்ல, ஒண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதில்ல, ஏன் இப்படி இருக்கிறேன்னு அந்த பிரஷர குடுத்தா, அவங்களே அத நம்ப தொடங்க போயினம். எனக்கு படிப்பு வராது. எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாதுன்ட்டு அவங்க அந்த 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 தாட் ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பிலீவ் பண்ண தொடங்க போயினம். இப்படித்தான் நானுன்ட்டு. ஸோ இந்த நேரத்துல தான் நீங்கள் அந்த ஸ்கூல் சப்போர்ட்ஸ் எல்லாம் கணக்கு செய்யலாம். ஹை ஸ்கூலுக்கு போகணும்னா. ஹை ஸ்கூலுக்கு போகணும்னா கொஞ்சம் பிரச்சனைகள். பிகாஸ் அவங்க அடலசென்ட்டா வந்தா பேரண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட்
ஃபுல்லா செய்ய இயலாது அந்த நேரத்துல. அப்ப இந்த நேரத்துல தான் ஸ்கூல் விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு டவுட் பிரச்சனைகள் அ செ அ எல்லாம் எல்லாம் வீட்ட ஹெல்ப் பண்ணி டியூஷனுக்கும் போய் பிரச்சனைகள் வந்தா, நீங்க அந்த நேரம் கட்டாயம் டீச்சர்ஸோட கதைக்கணும். ஸ்டில்லும் மார்க்ஸ் லோவா இருக்குது. என்ன காரணமா இருக்கலாம்? இல்லாட்டி டீச்சர்ஸ் என்ன அந்த நேரத்துல சொல்லினோம்னா, அத கேட்கணும். கட்டாயம் கேட்கணும். அத நாங்கள் அவங்களுக்கு விளங்காம சொல்லினோம். இல்லாட்டி மார்க்ஸ் ஓகேயா இருக்கு. ஆனா டீச்சர் சொல்ற பிஹேவியர் சரியில்லைன்ட்டு. அப்ப அதுல முக்கியமா நீங்க கேட்டுட்டு, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு டவுட் ஒரு இஷ்யூன்னா கட்டாயம் உங்களோட டாக்டர்ட்ட போய் ஒருக்கா கதைக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் பெரிய ஒரு விஷயம் நாங்க பார்க்கிறோம்னா, அன்டயக்னோஸ்ட் ADHD ஒரு இஷ்யூ. அன்டயக்னோஸ்ட் ADHD தான் நாங்க கூட பார்க்கிறோம் நாங்கள். இப்ப 16, 17ல. 16, 17ல பெரிய பெரிய இஷ்யூஸோட எங்கள்ட்ட வரக்குல, நாங்க கொஞ்சம் பின்னுக்கு பார்க்கக்குள்ள விளங்குது அன்டயக்னோஸ்ட் ADHD இருந்ததுன்ட்டு. ஸோ ADHD சம்டைம்ஸ் இப்ப எங்கட கம்யூனிட்டியில டீச்சர்ஸ் சொன்ன, "அப்ப உங்களோட பிள்ளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது இஷ்யூவா இருக்கு. லிசன் பண்ணினம் இல்ல. டிஸ்ட்ராக்ட் ஆயினம் தக்கண்டு. ஆம் கூட ஒரு அந்தரப்பட்டு இம்பல்சிவா இருக்கினோம்னா, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் அதோட என்ன செய்றேன்னு உங்களுக்கு விளங்குறே இல்ல. ஓகே, அப்ப இப்படி என்ன இந்த பிள்ளை லேபிள் ஆயிடுமா? அப்ப இதால யுனிவர்சிட்டி போயிடாதா? இதால என்ன பிரச்சனை வரப்போதா ஃபியூச்சருக்குண்டு. அந்த பயத்துல அவங்கள் வேற மூலமா அவங்களுக்கு சப்போர்ட்ட செய்றது நினைக்கிறது. ஓகே, இத செஞ்சா காணும்ன்னு. அம் ஒரு நல்ல டியூட்டருக்கு விட்டா இது காணும். இல்லாட்டி இது நாங்க உங்களுக்குள்ள கதைச்சு ஒரு சால்வ் பண்ணா பிரச்சனை இல்லையான்ட்டு. அப்ப அது என்ன நடக்குதுன்னா, இப்ப அந்த அந்த உண்மையா ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, அப்ப லேர்னிங் டிசபிலிட்டி ஆம் சொல்றது விளங்கில. சில பிள்ளைகளுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வெரி டிஃபரெண்ட். அப்ப ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இல்லாட்டி ADHD அ அப்படி எல்லாம் இருந்தா, இல்லாட்டி ஹை ஃபங்ஷனிங் ஆட்டிசம். ஹை ஃபங்ஷனிங் ஆட்டிசம்ன்னா ஆட்டிசம் டயக்னோசிஸ் தான். பட் அது ஹை ஃபங்ஷனிங். எல்லாம் செய்வினாம். ஆனா, ஆக்களோட பெருசா பழகுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. நேச்சுரலா மெட்ட பிள்ளைகள் மாரி பழங்க மாட்டினாம். ஸோ சம்டைம்ஸ் இப்படியான இஷ்யூஸ பேரண்ட்ஸ் அக்கறைப்படுத்துறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அத பேந்து பிரச்சனை வந்துருமென்ட்டு அத பெருசா அதற்கு சப்போர்ட் போய் எடுக்கிறே இல்ல. ஸோ அது முக்கியம். ஏனென்னா, அது நீங்கள் திரோவா ஸ்கூலோட கதைச்சு, டாக்டரோட கதைச்சு, அ ADHD இருந்தா, இல்லாட்டி ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி இருந்தா, இல்லாட்டி ஆட்டிசம் இருந்தா, அத நீங்க கன்ஃபர்ம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏஜ்ல, அந்த பிள்ளைக்கு இப்ப இந்த ஹை ஸ்கூலுக்கு போகக்குள்ள சரியான உதவியா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும் ஸ்கூல்ல. பிகாஸ் இப்ப அந்த பிள்ளைக்கும் தெரிய வரும். பிகாஸ் இப்பத்த காலத்துல பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள், கணக்கு விஷயங்கள் தெரியும். அப்ப தனக்கு ADHD இருந்துன்னு தெரிஞ்சா, அது ஒரு பேட் திங்கா நாங்க கதைச்சா தான் அது அந்த குழந்தைக்கு அது பேடா தெரிய வரும். ஆனா அது ஓகே, உங்களோட பிரெயின் ஒரு டிஃபரெண்ட்டா வொர்க் பண்ணுது. உங்களுக்கு ADHD இருக்கு. ஸோ ADHDன்னா என்ன மீனிங்ன்னா, நீங்க லேர்ன் பண்றது ஒரு வித்தியாசமா தான் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு சில பிரெப் ஒர்க்ஸ் தேவைப்படும். ADHDக்குண்டே ஒரு கோச்சிங் இருக்கு. ADHDக்குண்டே சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கணும். ஆஃப்டன் டைம்ஸ் ஆட்கள் நினைக்கிறது ADHDன்னா உடனே மருந்த குடுக்க போயிடும். மருந்த குடுத்து பிள்ளைகள்ட்ட வாழ்க்கை போகுதுன்ட்டு. பட் அது எப்பயும் மருந்து எப்பயும் தேவைப்படாது. ஸோ ஒரு டாக்டர் உங்களுக்கு ADHD இல்லாட்டி லேர்னிங் டிசபிலிட்டி இல்லாட்டி ஆட்டிசம் இருந்தா, அவங்களே அத விளங்கப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு என்ன இந்த அ அம் சைல்டுக்கு தேவைன்ட்டு அவங்களே அத சப்போர்ட் பண்ணுவினா. பின்ன அந்த ஸ்கூலும் அதுக்கு ஏத்த மாரி சப்போர்ட் பண்ணும். இதால யுனிவர்சிட்டிக்கு போயிடாதோ, காலேஜுக்கு போயிடாதோ அப்படி ஒன்றும் இல்ல. ஆனா இத நீங்க திரும்ப டயக்னோஸ் பண்ணி, அந்த பிள்ளைக்கு அந்த வயதுல சப்போர்ட் எடுக்காட்டி, பேந்து காலத்துல அந்த பிரெயின் அந்த ADHD ஒரு எக்ஸாம்பிள்னா ADHD அந்த பிரெயின் எப்பயும் ஓவர் ஸ்டிமுலேட்டடா இருக்கும். அப்ப பேந்து என்ன பார்க்குறோம்னா, ஒரு 15, 16, 17ல பேந்து மரிஜுவானா எடுக்க தொடங்குவினம் பிள்ளைகள். என்ன அந்த பிரெயின காம் பண்றதுக்கு. ட்ரிங்கிங்குக்கு போலாம். அந்த பிரெயின காம் பண்றதுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாது. அப்ப நாங்கள் அத வடிவான மூலமா அத டயக்னோஸ் பண்ணி, அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எடுத்து குடுத்தா, பேந்து இந்த இந்த பழக்கங்கள் வாரத்துக்கு லோவர் சான்சஸ் இருக்கு. ஸோ முக்கியமா இந்த ஏஜ்ல நீங்கள் ஸ்கூலோட அவங்களோட படிப்பு வருதுன்னா, பிரச்சனை இல்லாம போகுதுன்னா, ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. பட் ஸ்டில்லும் எல்லாம் நீங்க உதவி குடுத்தும், அதுல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிரச்சனைகள் வருதுன்னா, அத நீங்கள் பிள்ளையோட சால்வ் பண்ணணும். பிள்ளைய ப்ளேம் பண்ணா, அதுங்க பேருந்து அவங்கள இன்னும் பேக்வேர்ட்ஸ் தான் போயினம். ஸோ அந்த ஏஜ்ல அது முக்கியம். மற்றது
ஆம், அவங்களுக்கு இப்ப யங் வயதுல கூட ஸ்போர்ட்ஸ் வேற வேற ப்ரோகிராம்ஸுக்கு விடுவினம் பெற்றோர்கள். ஆனா இந்த ஏஜ் வரக்குல கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கும். கிரேட் 7, கிரேட் 8, கிரேட் 9 கொஞ்சம் பிஸி வரக்குல சம்டைம்ஸ் என்ன செய்றேன்னா, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ ஸ்டாப் பண்ணுவேன். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டில்லும் ஆம், இப்ப 3, 4 செஞ்சா அஃப்கோர்ஸ் அது கஷ்டம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸோ, இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, அதுல அவங்களுக்கு வேற விஷயங்கள், லைஃப் ஸ்கில்ஸ் விஷயங்கள புரிய பார்ப்பினம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்போர்ட்ஸ்ல செஞ்சினோம்னா, ஒரு ஸ்போர்ட்ட கைப்பிடிச்சு கொண்டே வந்தீனோம்னா, அதுல தோல்வின்னா என்னது? ஒரு டீமோட ஒர்க் பண்றேன்னா என்னது? ஒரு கோச் ஒரு அட்வைஸ் குடுக்குறேன்னா, அது என்ன மீனிங்? அப்ப அதுலெல்லாம் அவங்க கற்று போயிடும். அப்ப நீங்க பேரண்ட்ஸும் கைட் பண்ணுவீங்க. பின் அவங்க வெளி உலகத்திலயும் இப்படியான நல்ல ஆட்களோட, நல்ல ரோல் மாடல்ஸோட சேர்ந்து அவங்களுக்கு அதுலயும் அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கைடன்ஸ் வரும். அது என்ன உதவிய குடுக்கும்னா, வேல்யூ பில்டிங், வேல்யூஸ் என்ன? அத நாங்கள் உடனே ஓவர் நைட்டா சொல்லி அவங்களுக்கு விளங்காது. அத நாங்கள் பேரண்ட்ஸா மாடல் பண்ணணும். மற்றது வேற கைட்ஸ், மென்டர்ஸ அவங்களோட கனெக்ட் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு விளங்கும். ஓகே, ஒரு கஷ்டம் வந்தா இப்படித்தான் நாங்கள் மேலுக்கு வரலாம். இப்படித்தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இப்படித்தான் நாங்கள் அட்வைஸ் கேட்கணும். ஒரு பிரச்சனைன்னா உடனே ஷட் டவுன் பண்றதுல ஆம், ஒரு பிரயோசனம் இல்ல. ஸோ இந்த வயதுல நீங்கள் கொஞ்சம் இந்த வயதுல பிள்ளைகள் இருந்தா, இதுல அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன கட்டாயம் குடுக்கணும். பேருந்து அந்த வயது கொஞ்சம் 11, 12க்கு போய் 13, 14, 15ல நீங்கள் என்னத்தையும் அவங்களோட கதைக்க போக்குல, அத நான் கதைக்கிறது கண்ட்ரோலா மாரி இருக்கா? இல்லாட்டி கனெக்ஷனா இருக்கான்னு. பிகாஸ் இந்த கனெக்ஷன பில்ட் பண்ணணும் இப்ப. கண்ட்ரோல் விதமா நீங்க போனீங்கன்னா, அது எங்கேயும் போகாது. அப்படியே அது ட்ராப் ஆயிடும். அப்ப ஒரு கனெக்ஷன பில்ட் பண்ணணும். அப்ப கனெக்ஷன பில்ட் பண்றேன்னா, அவங்க செய்றதுல நீங்கள் அவங்களோட அந்த ப்ரோக்ரஸ அ அப்லாட் பண்ணணும். அவுட்கம்ம மட்டும் அப்லாட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்தா தான் கெட்டித்தனம் என்று சொல்ற விட, அவங்க படிக்கிற நேரம், ஆம், அதுக்கு முயற்சி பண்ற நேரங்கள்ல அவங்களுக்கு அத நீங்க ஹைலைட் பண்ணி கை குடுக்கணும். பிகாஸ் என்ன செய்யும்னா, நீங்கள் அந்த அவுட்கம் மட்டும் வரக்குல மட்டும் அவங்களுக்கு ஹைலைட் பண்ணி, அவங்களுக்கு அந்த நேரம் மட்டும் கங்ராச்சுலேஷன் சொன்னீங்கன்னா, அவங்க எப்படின்னா, ஓகே நான் ஒரு விஷயத்த செஞ்சு அது நல்லா வந்தா தான் அதுல பிரயோசனம். என்ன. ஆனா வாழ்க்கையில எப்பயும் அப்படி வராது. என்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, ஒரு வேலைக்கு போறேன்னா, ஆம் சம்டைம்ஸ் எல்லாம் அது அமையாது. அப்ப உடனே அது ஃபர்ஸ்ட் அ அட்டெம்ப்ட்ல அமையாட்டி, அவங்க என்ன நெனைப்பினம், அந்த பழக்கமே எல்லாம் உடனே பெஸ்ட்டா வரணும்னு நெனச்சா, உடனே வாழ்க்கையில அது பேர்ந்து அவங்களோட அடல்ட்ஹுட்ல உடனே அது நடக்காட்டி, உடனே உடைஞ்சு போயிடுவீங்க. ஸோ அதுக்காகவே எப்பயும் அந்த முயற்சிய நாங்க கை குடுத்து, கை தட்டி அத சப்போர்ட் பண்ணணும். பேருந்து வாரது ஏ வந்தாலும் நல்லதுதான், பி வந்தாலும் நல்லதுதான். சி வந்தா அத நீங்கள் பிள்ளைட்ட கேட்கணும். ஓகே, உங்களுக்கு இதுல நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த பாடங்கள்ல சி வருது. அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன உதவி உங்களுக்கு தேவ? எப்படி நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு பெறலாம்? இந்த சிய எப்படி ஒரு பிக்கு கொண்டு வரலாம்? அப்படி அவங்கள்ட்ட அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் என்று சொல்றோம் நாங்க. அத கேட்டு அவங்களே அதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன கொண்டு வரணும். நாங்களா பெற்றோர்கள் இந்த வயதுல எப்பயும் சொல்யூஷன்ஸ கொண்டு வந்தா, அவங்கள அதோட வேல்யூவ புரிய மாட்டீங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா எனக்கு விளங்குது, நான் பெற்றோர்களோட வேலை செய்யக்குல, அந்த கைடன்ஸ் சம்டைம்ஸ் கஷ்டம். ஏன் உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. என்ன தன்ட பிள்ளை ஆம் லொஸ்ட்டா ஆகக்கூடாது, இந்த பிள்ளை ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இந்த பிள்ளைக்கு எல்லாம் வரணும். ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த கண்ட்ரோல் வருது. ஆனா அந்த கண்ட்ரோல் வந்தா என்ன பிரச்சனை வரும்? அது பிரச்சனையா தான் முடியும். ஸோ அந்த கனெக்ஷன் மூலமா தான் நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணலாம் இந்த வயதுல. ஸோ இந்த ஃபோன் இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ அந்த முதல் வயதுல நான் சொன்ன இந்த 10, 11, 12லயே நீங்க ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்துரணும். அந்த சிஸ்டத்த அப்ப கொண்டு வந்தீங்கன்னா, அது சுவம். அது என்ன சிஸ்டம்னா, ஃபோன் பெட்டுக்கு வாரையில. அ யூ நோ யூஸ் பண்றத நீங்க உங்களோட வீட்டுக்கு ஏத்த மாரி ரூல்ஸ் வச்சிருப்பீங்க. அதுக்கு அந்தந்த டைமுக்கு யூஸ் பண்ணிட்டு, அது லிவிங் ரூம்ல இருக்கணும். பெட்டுக்கு ஃபோன் போகக்கூடாது. ஸோ சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், அவங்களும் ஃபோன கீழயே வச்சுட்டு மேல வரையணும். என்னது, நாங்களும் அத மாடல் பண்ணுவோம்ன்ட்டு. அப்ப மாடல் பண்ணக்குள்ள நம்பிக்கை வரும். என்ன, சரி ஓகே அவங்களே சொல்லினோம், அவங்கள அத கடைப்பிடிக்கணும். நானும் அப்படியே செய்றேன்னுட்டு. ஃபோன் பெட்டுக்கு வந்தேன்னா, ஸ்லீப்
இஷ்யூஸ் வேற தொடங்கும். என்ன படுக்க மாட்டினம், ஃபோன பாக்கினம், அந்த 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 அதுல வாரது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணா, அடுத்த நாள் ஒண்ணும் இயலாது. அடுத்த நாள் ஒண்ணும் இயலாட்டி ஸ்கூல்ல ஃபங்ஷன் பண்ண இயலாது. ஸோ அதுக்காகவே அந்த 10, 11, 12ல 7 மணினா அந்த டைம்லயே கொஞ்சம் அந்த அந்த கைட்லைன்ஸ கொண்டு வந்துட்டீங்கன்னா, பேருந்து கஷ்டம் இல்ல. ஆனா இந்த வயதிலயும் கொண்டு வரலாம். 13, 14, 15லயும் கொண்டு வரலாம். ஆனா கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் என்ன. அத விளங்கப்படுத்தணும். ஏன் நாங்க சொல்றீங்கன்ட்டு. ஃபோன் பாவிக்கக்கூடாதுன்னு சொன்னா, உடனே அந்த பிள்ளை அந்த வயதில கேட்கும். ஏன் நான் பாவிக்கக்கூடாது? ஸோ, அதுக்கு அது ஏன் நீங்க அத சொல்றீங்கன்னு சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்க வேண்டியிருக்கு. நான் சொல்றேன் ஃபோன தா திருப்பி கதைக்க வேணாம்னு சொன்னா, அது வொர்க் பண்ணாது. அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் பொறுமையா பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்ல. அப்ப என்ன அவங்களுக்கு அந்த விளக்கம் இல்ல. பிகாஸ் அது முந்தியே அத கடைப்பிடிக்கல. ஸோ அப்ப இந்த வயதுல, இந்த பருவத்துல 13, 14, 15ல நீங்க சொல்லக்கல, நீங்க சொல்லணும், ஓகே நீங்க ஃபோன கொண்டு போனீங்கன்னா, அத பார்க்க தொடங்குனீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீப் வராது. நித்திர கொள்ளாட்டி என்ன நடக்கும்? விடியோலும் பேலாது. விடியோலும் பேலாட்டி ஸ்கூலுக்கு போயிலாது. ஸ்கூல் என்னது முக்கியம்? ஸ்கூல முடிச்சாத்தான் உங்களுக்குன்னே நீங்க ஒரு வாழ்க்கைய கொண்டு நடத்தலாம். என்ன? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அத பத்தி கதைக்காம கூட ஒரு வாழ்க்கை. உங்களுக்குன்றே ஒரு வாழ்க்கை நீங்க கன்டின்யூ பண்றேன்னா, ஒரு செட்டப் பண்றேன்னா, ஸ்கூல் முக்கியம். ஸோ நீங்க அப்படி கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். அப்படியும் லிசன் பண்ணினம் இல்லைன்னா, நீங்க கொஞ்சம் அதுல கட்டுப்பாடு போடணும். சம்டைம்ஸ் வைஃபைவ கட் பண்றது பேரண்ட்ஸ். அந்த இரவு நேரத்துல. அப்ப எல்லாருக்கும் அப்ப ஃபேமிலியா யாருக்கும் வைஃபை இருக்காது. ஸோ அப்படி வேற ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றவை அந்த ஏஜ்ல. பட் ஸ்டெப் பை ஸ்டெப். சம்டைம்ஸ் அந்த பழக்கம் ஆல்ரெடியே இருந்தா, ஸ்லோவா கட் பேக் பண்றது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. உடனே நைட் டைம் ஃபோன் இல்லைன்னு சொல்றத விட, ஓகே இப்ப கொண்டு போற ஆள்ட்ட சொல்றது, ஓகே நான் ஒருக்கா 9 மணிக்கு வந்து உங்களோட ஃபோனை எடுக்க போறேன். அது வரைக்கும் நீங்க ஃபோன வச்சுக்கலாம். ஒரு நெகோஷியேஷன். ஸோ அந்த ஏஜ்ல பொறுமை கட்டாயம் தேவை பேரண்ட்ஸுக்கு. நெகோஷியேட் பண்ணணும். ஆம் கட் அண்ட் ரைட்டா இருந்தா சம்டைம்ஸ் அது எங்களுக்கு அது பேரண்ட்ஸுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா வராது. பேருந்து டென்ஷன் தான் வீட்டக்கூடும். ஸ்ட்ரெஸ் வீட்டக்கூடும். பேருந்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ், அடாலசன்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ். ஸோ நீங்கள் பொறுமையா இருக்கிறீங்க. அவங்களோட அவங்களுக்கு கைட் பண்றீங்க. எல்லாம் சரியா செய்றீங்க. சரியா செஞ்சும் பிரச்சனைகள் இருக்குது. அவங்களோட மன ஆரோக்கியத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குன்னா, நீங்கள் தயங்காம எக்ஸ்ட்ரா சப்போர்ட்ஸ இந்த நேரம் கட்டாயம் எடுக்கணும். விட்டுட்டீங்களோ, பேருந்து அவங்க வளர பேரண்ட்ஸும் அந்த சைல்டு கனெக்ஷன் இன்னும் அது வைடன் ஆகும் அந்த கேப். ஸோ இந்த நேரத்துல நீங்க அகெயின் உங்களோட டாக்டர்ட்ட போலாம். சொல்லலாம். பிகாஸ் ஃபேமிலி டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸ் இங்க கனடால. ஸோ நீங்க உங்க ஃபேமிலி டாக்டர்ட்ட சொல்லலாம். அவங்களோட ஆரோக்கியத்த பத்தி நான் யோசிக்கிறேன். வழியா சாப்பிடினம் இல்ல, கோவப்படினம், லிசன் பண்ணினம் இல்ல. என்ன செய்றேன்ட்டு தெரியாம இருக்குன்னு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் ஒரு அவுட் பேஷண்ட் கிளினிக் இருக்குது. சைல்ட் அண்ட் அடாலசன்ட் அவுட் பேஷண்ட் கிளினிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட டாக்டர்ட்ட நீங்க கேட்கலாம். ஒரு ரிஃபரல் ஒண்ணு போடுங்க. ஒரு அவுட் பேஷண்ட் கிளினிக்குக்குன்ட்டு. ஸோ அந்த ரிஃபரல் ஃபேமிலி டாக்டர் தான் போடலாம். அந்த ரிஃபரல் போட்ட பேருந்து அங்க இருக்கிற ஆட்கள் அந்த சிச்சுவேஷன பார்த்து, அந்த உங்களோட பிள்ளையோட கதைச்சு, உங்களோட கதைச்சு என்ன தேவை எந்த சப்போர்ட் சரியா இருக்குமென்று அரேஞ்ச் பண்ணி குடுப்பீங்க. ஸோ சில நேரம் ஒரு கவுன்சிலரோட கதைச்சா உதவியா இருக்கு. அதுவும் நீங்க இந்த வயதுல ஸ்டார்ட் பண்ணா மச் ஈசியர் வெயிட் பண்றத விட. அப்ப தொடக்கத்திலேயே 10, 11, 12 ஈவன் இந்த 15 வயதுக்குள்ளேயே எஸ்பெஷலி பாய்ஸுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் உங்களுக்கு தெரியுது இந்த பிள்ளை கொஞ்சம் லிசன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், பிடிவாத குணம் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட பிஹேவியர்ஸ் தெரிய தொடங்குனா, நீங்க உடனே ஒரு கவுன்சிலரோட கனெக்ட் பண்றது நல்லா. பிகாஸ் பேருந்து அவங்க கனெக்ட் பண்ண மாட்டினம். கூச்சப்படுவீனாம். இல்லாட்டி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவீனாம். இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க போய் பாருங்க. அப்படி கதைக்க தொடங்குவீனாம். ஸோ இந்த வயதிலே, யங் வயதிலே அது ஒரு பிரச்சனை சம்பந்தமா போகாம, ஓகே இது ஒரு கவுன்சிலர கதைச்சா, நாங்க சொல்றது உங்களுக்கு விளங்காட்டி, மேபி இன்னொரு ஆள் சொல்றது, மேபி நாங்க சொல்றது ரைட்டா இருக்கோ, ரைட் இல்லையோ எனக்கு தெரியாது. பட் மேபி ஒரு கவுன்சிலரோட கதைச்சா, அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு என்ன மாரி என்ன சொல்லினோம்ன்னு ஒருக்கா கதைச்சு பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் அந்த அந்த முக்கியமான ஸ்டேஜஸ்ல கவுன்சிலிங்க இன்ட்ரோடியூஸ் பண்றது நல்ல உதவியா இருக்கும் இந்த ஏஜ் குரூப்புக்கு. சில நேரம் ஆட்கள் கூட வெயிட் பண்றது. எல்லா பிரச்சனையும் முத்துன பேருந்து ஒரு கவுன்சிலர்ட்ட போறது.
அது என்ன செய்யும்னா, எஸ் அது பெனிஃபிட் தான். ஆனா டைம் எடுக்கும். டைம் எடுத்து சம்டைம்ஸ் பேருந்து மெடிகேஷனும் அதுக்கு துணையா வர வேண்டி வந்துரும் என்ன. ஸோ அதுக்கு முன்னமே கொஞ்சம் யங்கா இருக்கக்குள்ள நீங்க சொல்றது, உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க சரியா செஞ்சும் பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதுன்னா, கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்குன்னா, நீங்கள் ஒரு கவுன்சிலரோட கனெக்ட் பண்றது உதவியா இருக்கும் உங்களோட பிள்ளைக்கு. மற்றது வேற விஷயங்கள் கவுன்சிலரோட கனெக்ட் பண்றது எது உதவியா இருக்குன்னா, புல்லியிங். புல்லியிங் ஒரு பெரிய விஷயம். ஸ்கூல் புல்லியிங்கும், மற்றது ஆன்லைன் புல்லியிங்கும். ஸோ ஆன்லைன் புல்லியிங் சம்டைம்ஸ் பிள்ளைகள் ஒரு பேரண்ட்ஸோட ஒரு கம்ஃபர்டபுளான கனெக்ஷன் வச்சிருக்கணும்னா வந்து சொல்லுவினம். சில நேரம் முக்காவாசி நேரம் சொல்ல மாட்டேனோம்னா, பிகாஸ் அவங்களோட பயம் ஃபோன் போயிடும். ஃபோன் போயிடும், தன்ட இண்டிபெண்டன்ஸ் போயிடும், எல்லாம் போயிடும். என் பேரண்ட்ஸ் கூட யோசிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேணும்னு சொல்ல மாட்டேனம். ஸோ சொல்லாட்டி அவங்களுக்கு என்ன ஆன்லைன்ல பிரச்சனை இருந்தா, அவங்களோட நடபாகத்துல தெரிய வரும். என்ன படுக்க மாட்டினம், ஒரு ஒரு படபடப்பா இருப்பினம், ஒரு கவலையில இருக்கலாம். ஸோ அந்த சைன்ஸ நீங்க பார்த்து ஒரு கவுன்சிலரோட கனெக்ட் பண்றது நல்லது. பிகாஸ் முன்னமே ஒரு ஆளோட அவங்க கதைச்சு, அத சால்வ் பண்ணினோம்னா, அவங்களுக்கு ஒரு தெளிவு வரும். என்ன அது ஒரு ப்ளாக்கா இருக்காது அவங்களோட லைஃப் ஜர்னில. ஸோ இப்பத்த ஏஜ் குரூப்புக்கு கணக்க விஷயங்கள், கணக்க இதெல்லாம் நடக்கிறது. ஸோ உங்களுக்கு உங்களோட பிள்ளையில ஒரு வொரி இருக்கு, ஒரு 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 கவலை இருக்கு, கொஞ்சம் ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நீங்க அந்த ஒரு கவுன்சிலரோட கனெக்ட் பண்றது, ஏர்லியா கனெக்ட் பண்றது இஸ் குட். அத நீங்க ஒரு பேடா யோசிக்க தேவையில்ல. அந்த பிள்ளைக்கும் நீங்க பேட் மாரி காட்டுனீங்கன்னா, அவங்களும் நெனைப்பினா, ஓ! எனக்கு இன்னும் பிரச்சனை இருக்கிறனால தான் கதைக்க போறாங்கன்ட்டு. இந்த வயதுல அவங்க ஹை ஸ்கூல் தொடங்கின பேருந்து அகெயின் அந்த டயக்னோஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஸ்கூல் என்ன பிரச்சனைகள், இல்லாட்டி லேர்னிங் பிரச்சனைகள் என்ன இருந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மோஸ்ட் லைக்லி அவங்களோட ஹை ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஃபர்டபுளா போகும். ஆனா, அதுல எல்லாத்தையும் நீங்க டீல் பண்ணாம, அத அப்படியே கன்டின்யூ பண்ண ஹை ஸ்கூலுக்கு, இந்த படிப்பு கூட கஷ்டமா வர இப்ப ADHD இல்லாட்டி அந்த ஆட்டிசம், இல்லாட்டி இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருந்து, அத டயக்னோஸ் பண்ணாட்டி, இதுல தான் கூட கஷ்டப்படுவீங்க. அப்ப கஷ்டப்படக்குல அவங்க மெட்டாக்கள் சரியா செய்யணுமே, நான் சரியா செய்யல, எனக்கு இது வருதில்ல, எனக்கு அது வருதுன்னு தாங்களே தங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீமா வந்து ஸ்கூல் மிஸ் பண்ண தொடங்குவீங்க. பிகாஸ் அவங்க ஸ்கூலோட கனெக்ட் பண்ண மாட்டீங்க. அப்ப கனெக்ட் பண்ணாத இடத்துல இருக்க அவங்களுக்கு அந்தரமா இருக்கு. ஸோ அந்த நேரங்கள்ல அப்படி நீங்க பார்க்க துவங்கக்குல, நீங்கள் அது ஒரு பிஹேவியரல் இஷ்யூவா பார்க்காம, "ஓ! புள்ள செய்ற, உனக்கு ஸ்கூலுக்கு போ விருப்பம் இல்ல, நீ லேசி, உனக்கு சரி வராது" அப்படி என்று கதைக்காம, ஓகே இது ஒரு பிரச்சனை, இது ஒரு ப்ராப்ளம். ஸ்கூலுக்கு போறது ஒரு ப்ராப்ளமா இருக்கு, ஸ்கூல் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யலாம்? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இத என்ன செய்யலாம்? பிகாஸ் இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணா தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். அப்படி நீங்க கதைச்சீங்கன்னா, அந்த பிள்ளைக்கும் ஒரு கைடா தான் தெரிவீங்க. ஸோ அப்படின்னா தான் அவங்களும் ஓப்பனா இருப்பினம். ஓகே என்ன செய்யலாம் இந்த ப்ராப்ளத்த நாங்கள் அட்ரஸ் பண்றது. அப்படியே விட்டுட்டோம்னா, எஸ்பெஷலி பாய்ஸ்ல கூட இந்த இஷ்யூ இருக்கு. அப்படியே விட்டுருவீனம். ஹை ஸ்கூலே கிவ் அப் பண்ணிடுவீனம். ஸோ அவங்களோட கனெக்ஷன், மார்க்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அவங்களோட மன ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். படிக்கிறீனமா, சரியா சாப்பிடீனமா, எக்ஸர்சைஸ் பண்ணினோமா, வேற ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல கனெக்ட் ஆகினோமா, எப்படியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கணும். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல பத்தி கதைக்கிற இந்த வயதுல 14 வயதுக்கு பேருந்து ஃப்ரெண்ட்ஸ பத்தி கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் அவங்களுக்கு புரிய மாட்டேனும் நீங்க சொல்றது. ஸோ அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்லலாம்னா, ஒரு ஆரோக்கியமான ஃப்ரெண்ட் என்னது, ஆரோக்கியம் இல்லாத ஃப்ரெண்ட் என்னது, அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுங்க. வாட் இஸ் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், வாட் இஸ் அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ். அப்ப நீங்க அத பத்தி கதைக்க தொடங்கலாம். இப்ப YouTubeல எல்லாம் பார்க்கலாம். அப்ப நீங்க உங்களோட பிள்ளைட்ட சொல்லலாம். ஓகே, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்க. டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க. எது ஹெல்த்தி, எது அன்ஹெல்த்தி என்று உங்களுக்கு புரிய தெரியணும் இந்த வயதுல. ஸோ நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு அது நீங்க நம்பாட்டி, வேற ஆட்கள்ட்ட கதைச்சு பாருங்க. வேற ஆட்களோட கதைங்க. இல்லாட்டி இதுலயும் ஒரு கவுன்சிலர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி ஒரு நல்ல கைட், ஒரு மென்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எது ஹெல்த்தி, எது அன்ஹெல்த்தி என்று. அது முக்கியமா புரிய தொடங்கணும் இந்த வயதுல. பிகாஸ் பேந்து அவங்களுக்கு அந்த பேசிஸ், அந்த எஜுகேஷன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. எது ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், எது ஆரோக்கியம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கைடன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு டீச்சரா சொல்லிக் கொடுக்கணும் இந்த டைம்ல. ஒரு பேரண்ட் ரோல் எடுத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும்.
பிகாஸ் பேரண்ட் ரோலை எடுத்துனீங்கன்னா எமோஷனலாக இருக்கும் என்ன, பிகாஸ் ஒரு பிள்ளை கஷ்டப்படக்கல பேரண்ட்ஸுக்கு அதை பார்த்து கொண்டிருக்கலாது. அப்போ என்ன செய்யும், எங்களோட பயமே அது வேறு வெளியில் வரக்கல கோவமாக வரும், டிசப்பாயின்மெண்ட்டாக வரும், கவலையாக வரும். அப்போ அந்த குழந்தை அதை பார்க்கல அவங்களும் அப்படித்தான் அதை எடுப்பினம் என்ன, நான் ஒரு ஃபெயிலியர், நான் அது யூஸ்லெஸ், நான் இது எனக்கு ஒன்றும் சரி வராது. பட் நீங்கள் அது ஒரு பாசிட்டிவாக கொண்டு வந்தீங்கன்னா சரி ஓகே இதை நாங்கள் தாண்டி வருவோம், இதையும் நாங்கள் கடந்து வரலாம், என்ன தேவை எங்களுக்கு, என்ன உங்களுக்கு தேவை, என்ன நாங்கள் செய்யலாம் இதை உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு கதைச்சிங்கன்னா சின்னனாவே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பெரிய பிரச்சனைக்கு சால்வ் கொண்டு பண்ணலாம். மற்றது இந்த வயதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இந்த ஹை ஸ்கூல் டைம்ல பேரண்ட்ஸும் கம்யூனிட்டி ஆக்கள் கூட அதை பத்தி கேட்பினம், அவங்க காணக்கல தங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்துருமென்னா என்ன நடக்க போகுது இந்த லைஃப் ஆஃப்டர் ஹை ஸ்கூல். சரியா? ஸோ அந்த டைம்ல நான் சொல்றேன் நான் பேரண்ட்ஸுக்கு, நீங்க ஒரு ரியலிஸ்டிக்கான அவுட்லுக் வச்சிருக்கணும் உங்களோட பேரண்ட்ஸ் இப்போ பிள்ளைகளோட. இப்போ நார்மலா ஒரு நல்லா செய்யற பிள்ளை நேச்சுரலாவே தங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி படிச்சு கூட இன்வால்வ்மெண்ட் பேரண்ட்ஸ் செய்ய தேவையில்லை, இண்டிபெண்டாவே எல்லாம் செய்யணும்னா எஸ்ஏஸ் எல்லாம் நல்லா விருப்பம் எழுதுறதுக்கு எல்லாம் ஓகேயா, பிரச்சனை இல்லைன்னா ஓகே யூனிவர்சிட்டி இஸ் அன் அப்ரோப்ரியேட் பாத். பட் எல்லா பிள்ளைகளும் எல்லா லேர்னிங் ஸ்டைல இருக்கிற பிள்ளைகளும் டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உடனே யூனிவர்சிட்டிக்கு போறேன்னா அது ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. அந்த ப்ரெஷரை உங்களோட குழந்தைக்கு நீங்க போடக்கூடாது, உங்களோட குழந்தைய உங்களுக்கு தான் தெரியும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க சில பிள்ளைகள் வெரி குட் வித் த ஹேண்ட்ஸ், கை விஷயங்கள், கை பில் பண்றது, அது செய்யறது இது செய்யறது, அப்படியான பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை. மேபி அந்த பிள்ளைக்கு காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கு. காலேஜ் பெட்டர், யூனிவர்சிட்டி பெட்டர் இல்லை. It's a different type of learning. University is a different type of learning. College is a different type of learning. Trades இருக்கு, அது ஒரு பெரிய பாப்புலர் ப்ரோக்ராம். பட் எங்கிற கம்யூனிட்டியில கணக்க பேர் போற இல்லை ட்ரேட்ஸ்ல. ஸோ அது பெருசா படிப்பு வேற இது இல்லை, அவங்களுக்கு இருந்து ஃபோக்கஸ் பண்ணி சரி வேற இது இல்லை. பட் ஒரு விஷயம் கொடுத்தா அதை பூட்டி கலட்டி அதெல்லாம் செய்ய தெரியும்னா அவங்களோட திங்கிங் வேற மாதிரி, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் உங்களோட சைல்டை என்கரேஜ் பண்ணணும். பக்கத்து வீட்டு ஆக்களோ எங்கள் சொந்தக்காரங்களோ அவங்க யூனிவர்சிட்டி போயிடும் நீயும் போகணும்னு ப்ரெஷர் கொடுத்தா ஒரு ஆல்ரெடியே ஒரு கொஞ்சம் அந்த கஷ்டப்படுற பிள்ளைக்கு அந்த ப்ரெஷரே அவங்களே அந்த ப்ரெஷரே அவங்களுக்கு சரியான மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடும். ஸ்ட்ரெஸ் கொண்டு எப்படியோ கொஞ்சம் ஒரு லெவலாக எடுத்து மார்க்ஸை போயிட்டினோம்னாலும் யூனிவர்சிட்டிக்கு அது பிடிச்சி போயிடுமா இல்லாட்டி கட்டாயம் பண்ணி போயினோமா அதை யோசிக்கணும். என்ன இப்போ இந்த கட்டாயம் பண்ணி அங்கே போனா யூனிவர்சிட்டிக்கு அதை சஸ்டெயின் பண்ணலாமா, அதை அவங்க தாக்கு பிடிக்கலாமான்றதுதான் முக்கியமான விஷயம். பிகாஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில நான் நிற்கல நவம்பர் டைம்ல இந்த மோஸ்ட் ஆஃப் வாரது ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எமர்ஜென்சிக்கு வாரது. அந்த ஸ்ட்ரெஸ் தங்களுக்கு விருப்பம் இல்லாத பிக் பண்ணிட்டோம், தங்களுக்கு விளங்குது இல்லை, தங்களுக்கு பிடிக்குது இல்லை. ஸோ மோஸ்ட் டைம் பீக் டைம் நவம்பர்ல நாங்கள் பார்க்கறது முக்கால்வாசி 80% ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இம்பேர்ஸ்மெண்ட், அந்த கில்ட், நான் அம்மா அப்பா கைவிட்டுட்டேனே, அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேனே, அப்போ ஒரு முடியாத ஆள் செய்யலாத அவங்களுக்கு இந்த பருவத்தில் இது அடுத்த ஸ்டெப் இல்லை, இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு வர்றது விச் இஸ் காலேஜா இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு எக்ஸ்ட்ரா இயர் ஆஃப் ஹை ஸ்கூலா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ட்ரேட்ஸ் ப்ரோக்ராமா இருக்கலாம். பட் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். ஒரு ஆப்ஷனை மட்டும் நோக்கி போனா அது சரி வராது எல்லாருக்கும். ஸோ அதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அந்த வயது விறக்கல, ஹை ஸ்கூல் வயது விறக்கல. பிகாஸ் நாங்கள் பார்க்குற கிட்ஸ் அந்த ஏஜ்லேயும் கூட பேர் அப்படி அந்த பயத்தெல்லாம் வெறியணும். இன்னும் நான் யூனிவர்சிட்டி போகணும், பட் எனக்கு என்ன எடுக்கிறது தெரியாது, பட் யூனிவர்சிட்டி தான் போகணும். ஸோ அந்த கான்வர்சேஷனை நாங்கள் மாற்றணும். என்ன சரி வருதோ அதை எடுத்தா அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துட்டு தான் அந்த பிடிச்ச ப்ரோக்ராம் எடுத்து தன்னம்பிக்கை வந்தா நேச்சுரலா அடுத்த கட்டத்துக்கு அவங்களே போவேணும், அவங்களே ஆசைப்படுவீனா கூட நான் படிக்கணும், இதுல மேல வரணும். ஸோ அதை நீங்க புரிஞ்சு அதை கைட் பண்ணணும். ஸோ ஒரு பேரண்டா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா ஹை ஸ்கூலை முடிக்கணும், அதுக்கு எப்படி உதவி செய்யணும், அதை எப்படி கைட் பண்ணணும், அதை நீங்கள் நோக்கி அதை சப்போர்ட் பண்ணி போகணும் கட்டாயம். ஆனா ஹை ஸ்கூலுக்கு போன உடனே யூனிவர்சிட்டிக்கு எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறீங்க, அதே நோக்கமா இருந்தா அது
அந்த ப்ரெஷரே அவங்கள பிரேக் டவுன் பண்ணும். ஸோ அதே ஒருக்கா நீங்க யோசிச்சு, "இந்த பிள்ளைக்கு எது சரி வரும்? அதால பிள்ளை தனஞ்சு போவாது, இல்லாட்டி மிஸ் அவுட் ஆக மாட்டினம். பட் அவங்களுக்கு எது சரி வரும்ன்னு அவங்க எல்லாட்ட பாதையும் வேற பாதை. அந்த பாதைய சப்போர்ட் பண்ணி குடுக்குறது தான் ஒரு பேரண்ட், ஒரு டீச்சரா. ஸோ அதையும் நீங்கள் ஒருக்கா யோசிச்சு சப்போர்ட் பண்ணணும். ஆம் ஸோ நான் முடிக்க முன்ன கொஞ்சம் விஷயங்கள் என்ன முக்கியமான விஷயங்கள்னா, அடுத்த கட்டம். ஸோ இப்ப உங்களோட பிள்ளை ஸ்ட்ரகிள் பண்ணுது. அவங்களோட மென்டல் ஹெல்த் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டவுட் வருது. கொஞ்சம் சைன்ஸ் தெரியுது. அவங்க படிக்கணும் இல்ல, டக்குனு கோவப்படினம். ஆம் ஹோம் ஒர்க் வடிவ செய்யணும் இல்ல, ஸ்கூலுக்கு போயினம் இல்ல. இப்படி கொஞ்சம் கஷ்டங்கள் வருது. எனக்கு கதைச்சு பார்த்தேன் கதைக்கல. அது எனக்கு கதைக்க தெரியுதில்ல. இப்படி அவங்களோட கனெக்ட் பண்றேன்னு தெரியலையேன்னு உடனே சப்போர்ட் எடுங்கோ. ஸோ நீங்கள் டாக்டர்ட்ட போலாம். இல்லாட்டி எல்லா ஸ்கூலும் ஒரு சோஷியல் ஒர்க்கர் வச்சிருக்கீங்க. அந்த சோஷியல் ஒர்க்கரோட நீங்க கனெக்ட் பண்ணலாம். இப்படி இப்படி நடக்குது. என்ன இதுக்கு என்ன அடுத்த கட்டம் நாங்க செய்யலாம்? எப்படி நாங்கள் இந்த சைல்ட சப்போர்ட் பண்ணலாம்? அண்ட் நீங்கள் போய் அந்த 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 நீங்க சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட மென்டல் ஹெல்த் சப்போர்ட் பண்றீங்கன்னு அந்த குழந்தைக்கு விளங்குனா, அவங்களும் அதுக்கு ஓம்படுவினம். ஆனா ஸ்கூலுக்கு வேணினம் இல்ல, மார்க்ஸ் போப்போது, அவங்களோட லைஃப் போப்போது. அ அம் அப்படி அந்த டோனோட போனீங்கன்னா, அந்த பிள்ளை என்ன யோசிக்கும், இதுக்கு தான் என் பேரண்ட்ஸ் புஷ் பண்ணினோம். நான் மார்க்ஸ் எடுக்கனதுக்காக. அவங்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த்த பத்தி அக்கறை இல்ல. என்று அவங்க வர மாட்டினம் முன்னுக்கு. ஸோ அத நீங்கள் உடனே கொஞ்சம் கவனிச்சு மானிட்டர் பண்ணி, உடனே என்ன என்னென்ன கட்டத்துக்கு போணுமென்று டாக்டர்ட்ட போனோம்னா, டாக்டர்ட்ட கூட்டிட்டு போய் அந்த ரிஃபரல் எடுத்து அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸோட கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி ஸ்கூலுக்கு போய் கைடன்ஸ் கவுன்சிலர், சோஷியல் ஒர்க்கர் அவங்களோட கனெக்ட் பண்ணி என்ன உதவிகள் தேவை என்று அந்த மூட்டம் நீங்க எடுத்துறணும். பிகாஸ் ஹை ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்க அடல்ட் ஆனா ஒன்றுமே உங்களுக்கு தெரிய வராது. அந்த கன்சென்ட்ன்ற ஒரு பெரிய விஷயம் வந்துரும் அதுல. அப்ப உங்களோட அந்த டைம்ல 18க்கு பேர்ந்து லீகலா அவங்க ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. டாக்டர் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், என்னன்னாலும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது. அந்த பிள்ளை தராட்டி. அப்ப அதுக்கு முன்னமே நீங்க தேவையான சப்போர்ட்ஸ், தேவையான இன்ஃபர்மேஷனஸ எடுக்கணும். ஸோ கவுன்சிலிங் இஸ் நாட் எ ஸ்டிக்மா. அத நான் சொல்ல வைக்கிறேன். முக்கியமான நேரத்துல, சரியான நேரத்துல கவுன்சிலிங் எடுக்கிறது ஆம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றது ஆம் அம் டக்குனு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தெரிய வரும். என்ன அந்த சரியான நேரம் எடுத்தீங்கன்னா. மற்றது சப்போர்ட்ஸ் எடுக்கிறதும் ஒரு ஸ்டிக்மா இல்ல. அதால ஒரு எம்பேரஸ்மென்ட்டும் நீங்க பண்ணக்கூடாது. எல்லாம் உங்களோட பிள்ளைக்காக தான் செய்றீங்கன்னு நெனச்சு, நீங்க அத கடைப்பிடிக்கணும். ஸோ அதோட நான் இன்றைக்கு முடிக்கிறேன். இது பெரிய ஒரு டாபிக். கணக்கு அதுல சப் டாபிக்ஸும் இருக்கு. பட் இன்றைக்கு நான் இவ்வளத்தையும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கிறேன். நன்றி விபுஷா. நல்ல விஷயங்கள். எங்கள்ட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான பெற்றோர் இதை கேட்டார்கள் என்றால், அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். நிறைய பெற்றாருடைய எதிர்பார்ப்புகளை அவர்கள் பிள்ளைகளோட இணைஞ்சு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த அளவு நேரமும் இவ்வளவு விஷயங்களை சொல்லி தந்தது எங்களுடைய பெற்றோர்களுக்கு மிகுந்த நன்மையை பயக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெற்றோர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இதை பற்றி சொல்லலாம். இதை யூடியூப்ல நாங்கள் போடுகிறோம். ஆகவே இதுக்கு வராதவைகள் இந்த பிள்ளைகளோட பிரச்சனை வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க, இந்த யூடியூப்பை போய் பாருங்கன்னு சொல்லி. நல்ல விஷயம். நன்றி விபுஷா. உங்களுக்கும் நன்றி. கேள்விகள் இருந்தால் நாங்கள் ஆக்களை இந்த கேள்வி நேரம் வந்து 2 ப்ரெசன்டேஷனும் முடிஞ்ச பிறகுதான் நாங்கள் கேள்வி நேரம் வைப்போம். ஆகவே நீங்கள் சற்று ஆறுதல் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போக இருக்கின்றோம். அடுத்த விடயம் ஜானகி பாலகிருஷ்ணன். அவரை உங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது என்று நான் முதலே சொன்னேன். இன்று நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக, அதாவது ஸ்ரீகுன் சுரேஸ்கந்தராஜா இந்த இந்த நாட்டுக்கு ஆரம்ப காலத்திலே வந்தவர்களில் ஒருவர். அவரை பற்றிய நிகழ்வுகள் வசந்தம் நாங்கள் 2 முறை அதனை நடத்தியிருக்கின்றோம். முதல் அவர் இறந்த பொழுது அவரை பற்றி நாங்கள்
பேசியிருக்கின்றோம். 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே நாங்கள் இதை பேசியிருக்கின்றோம். அதற்கு பின்னர் நவம்பர் 7ஆம் தேதி நாங்கள் இது பற்றிய விஷயத்தை மீண்டும் நாங்கள் மன்னிக்கணும். நவம்பர் 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. நவம்பர் 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு நாங்கள் இதை பற்றிய விடயத்தை நாங்கள் வசந்தம் செய்திருந்தோம். இது உங்களுக்கு சிலருக்கு ஞாபகத்திலே இருக்கலாம். மிக அண்மையிலே நாங்கள் கடந்த 2 கிழமைக்கு முன்னாடி அது ஸ்காப்ரோ ஸ்வீக் சென்டர்லே ஸ்ரீகுன் சிறிஸ்கந்தராஜாவினுடைய நினைவாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தோம். அதிலே ஜானகி அதற்கு முன்னணி வகித்து அந்த கூட்டத்தை ஓசிடி, அதாவது தமிழர் வலுவலர் சங்கத்தினருடன் உடைய ஆதரவுடன் அந்த சங்கத்தை நிறுவுவதற்கும் எங்களுடைய ஸ்ரீகுன் எவ்வளவோ உதவிகளை செய்திருந்தார். அவர் ஒரு வலுவலர் ஆக இருந்த ஒரு காரணமும் அதற்கு உண்டு. இங்கு இருக்கிறார்கள் அந்த சங்கத்திலே இருந்து அந்த சங்கத்தை ஸ்தாபித்தவர்கள், அதை நடத்தி கொண்டு போறவர்களும் இருக்கிறார்கள். மரியதாசனம் இதுக்குள்ளே இருக்கிறா. இந்த இன்று வந்து ஜானகி என்னத்தை பேச போகின்றார் என்றால், ஸ்ரீகுனை பற்றிய பல விஷயங்கள் நாங்கள் பேச இருக்கின்றோம். அவரை பற்றி ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். அந்த ஆய்வுகள் வந்து அவர் எவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கும், இந்த வலுவலர்களுக்கான உதவிகளை செய்வதற்கும், சமூக நீதிக்கான போராட்டத்தை போராடி பல விடயங்களிலே அவர் வெற்றி கண்டவர். அது மக்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்கு தெரியும், அவர் தான் கடைசியாக இருந்த கடைசியாக தன்னுடைய அவருக்கு நடக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அவர் ஒரு நர்சிங் ஹோம்ல இருந்தார். அங்க கூட அந்த நர்சிங் ஹோம்ல கூட அவர் ஆக்ரோஷமாக அங்கு உள்ள சாப்பாடு, அங்கு உள்ள இருக்கிற நிலைமைகள் முதலியனவற்றை இவ்வளோ தூரம் சீர்திருத்தத்துக்கு அவர் தன்னை அதற்காக அர்ப்பணித்து இவ்வளோ சீர்திருத்தங்களை செய்யக்கூடியதாக அங்கே இருந்ததை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இன்று இந்த இந்த நிறுவனம், அதாவது ஓசிடிடி, ஆர்கனைசேஷன் ஆஃப் கனேடியன் தமிழ் டிசபிலிட்டி என்ற கனடிய தமிழ் மாற்றுத்திறனாளிகளோட அமைப்பு, அந்த அமைப்பு எவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்களை, அதாவது வலுவலராக இருக்கின்ற இந்த மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்கின்றது என்பதனை பற்றிய விடயங்கள் பற்றியும் முந்தைய ஆலோசிச்சிருக்கிறோம், கதைச்சிருக்கிறோம். அதை பற்றிய உண்மைத்துவத்தை பற்றியும் அந்த வலுவலர் சமூகத்துக்கான ஸ்காலர்ஷிப், அவர்கள் அதாவது சமூக நீதி பற்றிய கல்வி திட்டம், அந்த கல்வி திட்டத்துக்கான உதவிகள் ஒரு ஸ்காலர்ஷிப் மூலம் எவ்வாறு கிடைக்க வைக்கலாம் என்பது பற்றிய விளக்கங்களையும் ஜானகி முந்தியும் கூறியிருந்தார். இன்றும் அதை பற்றி கூறப்போகின்றார். அதனை இப்ப இருக்கின்ற இந்த விஷுவல் எய்ட்ஸ் சொல்லி, அதாவது நீங்க நேரடியாக பார்த்து சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு யுகம், அதாவது கம்ப்யூட்டர்லயே இது சில விடயங்களை நீங்க செய்யலாம். அந்த கம்ப்யூட்டர் மூலம், அந்த கணினி மூலம் இந்த விடயங்களை பற்றிய திட்டத்தை உங்களுக்கு விளக்கி அதனை பற்றிய ஒரு காட்சிப்படுத்தலை ஜானகி பாலகிருஷ்ணனும் அவருடைய இன்னொருவர் வந்திருக்கின்றார். அவர் வந்து கணனியிலே மிகவும் இந்த விஷுவல் எய்ட்ஸ் போன்றனவற்றிலே டிசைனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் என்று சொல்ற அந்த ஒரு யுத்தீஸ் என்ற ஒரு நிறுவனம், அவைகள் வந்து டிசைனிங்கும் டெவலப்பிங்கும் செய்கிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திலே பணிபுரியும் யுவேதா, அவர் இலங்கையிலே இருக்கின்றார். அவர் ஜானகியுடன் இணைந்து இந்த வெப்சைட் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அது பற்றிய விளக்கங்களை இருவரும்
இணைந்து செய்வதற்கு இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் நான் இன்று இங்கு வரவேற்கின்றேன். ஜானகி அது பற்றிய விடயங்களை முதலில் விளங்கப்படுத்தி அதன் பின்னர் யுவேதாவும் அவரும் சேர்ந்து உங்களுக்கு அதனை தருவார்கள். நன்றி ஜானகி, நன்றி யுவேதா. நன்றி பார்வதி. நான் என்ன தெரியுதா எல்லாருக்கும் சரியாக? தெரியுது. சரி, ஓகே. முதலாவது என்னுடைய பேர் ஜானகி பாலகிருஷ்ணன். இந்த பேச்சு இந்த இதை பற்றின பேச்சு சில வேளையில் சில பகுதிகளில் ஆங்கிலத்திலையும் பேசப்படலாம். ஆனால் இங்கே வந்திருப்பவர்கள் அவ்வளவு பேரும் தமிழ் தெரிஞ்சவர்களான்றது எனக்கு முதல்ல தெரிய வேணும். ஏனென்றால் ஒரு தமிழ் தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டா. கேம் கூசன் வந்துட்டு அவ தமிழ்ல பேசணும்டாக்க விட்டுட்டு போயிட்டா. அப்படியே ஆதி ஒருக்கா நாங்கள் நிச்சயப்படுத்தி போட்டு பிறகு அங்கால தொடர்வோம். அநேகமாக பேர்களை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் தமிழ் தமிழ் நிகழ்ச்சி. நாங்கள் தமிழ் நிகழ்ச்சியாகவே ஒழுங்கு செய்து வந்திருக்கோம். சரி, முதலாவது பார்வதி சொன்ன சில விஷயங்கள்ல இன்னும் ஹலோ மியூட் பண்ணிட்டு வரணும். யாருன்னு தெரியல, பார்க்கணும். அது அவர் தான் அந்த வரப்போறன் கனெக்ட் பண்ணி இருந்தவர். இப்ப கனெக்ட் தெரியல. நகுலாம்பிகை இல்ல, அவ வந்துட்டா போது. அவ வந்துட்டா போது. அவ மியூட்டட் தெரியலையா? இல்ல, இது இந்த சிவா 1300 தான். அவர்கிட்ட இன்னும் தெரியல, அது போன் அப்படின்னு தெரியலாம். ஓகே, நாங்க மியூட் பண்ணலாம். நான் பார்த்து செய்கிறேன், நீங்க சொல்ல தொடருங்கள். ஸ்ரீகுகன் மிகவும் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தவர். அவர் 2022ஆம் ஆண்டு தன் 80 வயதில் இறந்தது மிகவும் ஒரு தாக்கமான விஷயம் பொதுவாக அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு. என்னென்னு சொன்னால் அவர் பல விஷயங்களை செய்து கொண்டு வந்தவர். ஸோ அந்த அந்த நேரத்தில் பார்வதி நான் இருப்பது ஏலோ நைஃபில். நான் டொராண்டோவில் இல்லை. டொராண்டோவில் 28 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தான். அப்போ அவருடைய அந்த இறப்பு ஒரு மிகவும் தாக்கமான விஷயம். அதையொட்டி பார்வதி என்ன அன்றைக்கு வசந்தம் இப்படி ஒரு மீட்டிங்கில் பேச சொல்லி அழைச்சவ. அந்த நேரத்தில் நான் அவர் செய்த காரியங்கள், அவரை பற்றி, அவருடைய திறமைகள் என்னென்னலாம் சொல்லி என்னுடைய ஒரு கடைசி இறுதி என்னுடைய வார்த்தைகள், அவருடைய வேலை அவரோட மாத்திரம் நிற்காமல் அது தொடர்ந்து போக வேண்டியது. ஏனென்றால் அது எங்களுடைய கம்யூனிட்டியும் மிகவும் அவசியமானது. ஆனபடியால் அதுக்காக நாங்கள் மற்றவர்களை அது பற்றிய அந்த வேலை பற்றிய விஷயங்கள் தொடர்பாக ஆய்வுகள் செய்வதும் கல்வியல் தொடர்வதுமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு என்னுடைய விருப்பத்தினை தெரிவித்தனான். அவ்வளோத்தோடு அது முடிஞ்சது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு 3 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அதே கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இன்றைக்கு சந்திக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அவரை பற்றிய ஒரு இணையதளம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, அந்த இணையதளத்தில் நாங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று நடத்துறதுக்காக அதற்கான அந்த அதில் விண்ணப்பங்களை ஏற்கிற விதமாக அந்த ஸ்காலர்ஷிப் இணையதளத்தையும் தயாரித்து இன்றைக்கு அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி, அதாவது ஒரு கல்வி உதவி திட்டத்தை பற்றி விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ஜூம் மீட்டிங்கை பார்வதிகிட்ட கேட்டு நாங்கள் இதை செய்கிறோம். பார்வதி முதலாவதாக என்னட்ட கேட்ட கேள்வி என்னென்றால், இந்த நாங்கள் கேட்கிறது எப்படி இந்த வசந்தத்துக்கு இந்த தொழிற்பாடுகளுக்கு இல்லாட்டி செயற்பாடுகளுக்கு பொருத்தமாக இருக்குமென்று அவ கேட்டா. நான் சொன்னது, ஸ்ரீகுகன் எங்களுக்கு கனடாவில் பலவிதமான துறைகளில் வேலை செய்திருக்கிறார். கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் அவர்களை ஊக்குவிக்கிற விதமாக பல வேலையை செய்கிறார். அத்தனையும் ஒரு எங்களுக்கு ஆதரவு தர மாதிரி, அதாவது ஊக்குவிக்கிற மாதிரி, எங்களுக்கு விஷயம் தெரியாத இடத்துல தெரியப்படுத்தி எப்படி மேற்கொண்டு போகலாம் என்ற விஷயங்கள்ல தான் அவர் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார். அதுலேயும் அந்த இப்போ வேலைத்தளத்தில் நீங்கள் அனுபவிக்கிற விஷயங்கள் கன பேர் கதைக்கிறது இல்லை. அதால் அவைக்கு அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸை
அதால் ஏற்படுற மன அழுத்தங்களை வெளியால் பேசாமல் வீட்டில் கொண்டு போய் அதை வேறு விதமாக தாக்கங்களை ஏற்படுத்துவார்கள். அதாலே ஏற்படுகிற மன அழுத்தங்களும் வீட்டில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸும் அல்லாட்டிக்கு மனஸ்தாபங்களும் இல்லை என்றால் வேறு வேறு பிரச்சனைகளுமே வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு போகிற நிலைமைக்குத்தான் இருந்தது. அல்லாட்டி இப்போவும் இருக்கிறதா தான் இருக்குமென்றது என்னுடைய அபிப்பிராயம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்ரீகுகனை போல ஒரு ஆலோசகர் மிகவும் சிறந்தவராக எங்களுக்கு இருந்திருக்கிறார். அது பல பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கோ தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நானாக இருக்கட்டும் இல்லை வேறு ஆட்களாக இருக்கட்டும், அவர் ஒரு சிறந்த ஆலோசகராக இருந்தது எனக்கு உண்மையான ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ்ன்னு தான் சொல்வேன். ஒரு வளமான ஆள். அப்போ அவரை நாங்கள் பற்றி பேசுறதும் அவசியம். அவர் செய்து கொண்ட வேலையில் நாங்கள் தொடர்ந்து வேறு ஆட்கள் மூலமாகவோ நாங்களாகவோ அதை எடுத்து செய்கிறது நல்லமன்ற அந்த ஒரு கருத்தில் தான் இந்த விஷயம் நடக்க போகுது. நாங்கள் முதல்ல இந்த அவற்றை வெப்சைட்டு, அதாவது இணையதளத்தை நாங்கள் பார்க்க முடியுமா? யுவேதா அதை இப்போ ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுமா? நாங்கள் என்ன செய்யணும்? இங்கே இருந்து ஜெயந்தினி என்ன செய்யணும்? ஷேர் பண்ண விடணுமா? நீங்கள் ஷேர் பண்ணுறதா? அவருக்கு ஷேர் பண்ண கொடுத்துருங்க. ஓகே, ரைட். ஓகே, இந்த வெப்சைட் இப்போ பார்வை சொன்னால் 2 பேர் பேச போகிறோம்ண்டு. அதில் மற்றவங்க யுவேதா அவன் பேர். அவன் எனக்கு எப்படி தெரியுமாண்டா, ஒரு வேம்படி மகளிர் பழைய மாணவி, நான் ஒரு வேம்படி மகளிர் பழைய மாணவி, நான் ஒரு மிகவும் வயது போன பழைய மாணவி, அவள் ஒரு இளைய பழைய மாணவி. அவளுக்கு இன்றைய டெக்னாலஜியெல்லாம் நல்லா ஒரு கைவந்த கலை. அவவே ஒரு ஆக்சிடென்டலாக நான் இன்னொரு நிகழ்ச்சி மூலமாக சந்தித்த இடத்துல இப்படி ஒரு தேவை ஒன்று எனக்கு இருக்குது, செய்ய முடியுமான்னு கேட்டேன். செய்யலாமண்டா அவள் ஒரு தரமான வெப்சைட் ஒன்று செய்து எல்லாருக்கும் கையளிச்சிருக்கிறா. அவளுக்கு என்னுடைய முதல்ல நன்றிகள். அவள் பேசுகிற நேரம் கொண்டு வரும், அந்த நேரத்தில் அவள் தன்னையும் காட்டிக்கொள்ளுவா. அவள் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். எனிவே, ஸோ இதுதான் அவள் எனக்கு எங்களுக்காக தயாரித்து தந்த ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் இது ஸ்ரீகுகனை பற்றிய விஷயங்கள் கணக்கு இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த ஒரு ஆக்களது இதில் இந்த கல்வி திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்கிறதா இருந்தால் இந்த வெப்சைட்டுக்குள்ளாலேயே விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப்பின் நோக்கம் என்ன? கல்வி திட்டத்தின் நோக்கம் என்ன? அதாவது ஸ்ரீகுகன் வேலை செய்தது கூடுதலாக சமூக நீதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும் அதில் அவருக்கு சும்மா ஒரு அறிவு ஞானம் மிகவும் அதிகமாக இருந்தது. அது ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸாக இருக்கலாம், ஆன்டி ரேசிசம், சிஸ்டமிக் ரேசிசம், ஆன்டி ஏபிளிசம் அண்ட் இப்படி பல வகையான ஹியூமன் ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூஸ், அதாவது சமூக நீதியோடு சார்ந்த விஷயங்கள் தெரியும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்பில் நாங்கள் கூடுதலாக இல்லாமல் நிச்சயமாக கனேடிய கல்வி நிறுவனங்களில் கற்கக்கூடியவர்களுக்கும் அதோட இந்த ஸ்ரீகுகன் எந்த சமூக நீதி விஷயங்களில் ஈடுபட்டாரோ அதில் ஏதாவது ஒரு தலைப்பிலேயாவது ஒரு பாடத்தையேனும் தெரிவு செய்து அந்த அவன் கல்வி திட்டத்தில் இருப்பதாயிருந்தால் அவைதான் நாங்கள் இந்த கல்வி திட்டத்தால் உதவி செய்கிறதாக திட்டமிட்டுள்ளோம். பார்வை சொன்ன மாதிரியாக அந்த டிசேபிள்டு ஆக்கள் வலுவலருக்கு மாத்திரமண்டில்லை, நாங்கள் பொதுவாக எந்த ஒரு மாணவனோ மாணவியோ இப்படி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இஷ்யூவில் ஒரு ஆர்வம் கொண்டு அதை படிக்க விரும்பினால் அதற்கு உதவி செய்வதற்கு எங்களுக்கு விருப்பம். அதோட இந்த உதவி படிக்கிற ஆள் படிக்கிற மாணவர் அதை திரும்பவும் சமூகத்துக்கு அந்த படித்த அறிவையும் கண்ட விவரங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்க வேணும். இப்போ உதாரணமாக முதல்ல பேசின அந்த லேடி, அவன்
விபூஷா எவ்வளோ தூரம் தான் செய்கிற வேலையை தான் கற்றதை ஒரு கம்யூனிட்டிக்கு அதை எடுத்து சொல்கிறதுல நல்ல மிக திறம்பட அதை செய்திருக்கிறான். ஸோ அதுபோல் எங்களுக்கு பல பேரை நாங்கள் உருவாக்க வேணும். அந்த உருவாக்குறதாக சில துறைகளில் மாத்திரம் இருக்காமல் எல்லா துறைகள்லையும் இருக்க வேணும். அப்போ இந்த மனித உரிமைகள் பற்றியோ அல்லாட்டிக்கு மற்ற தலைப்போல் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் அதிகம் பேர் நாங்கள் கற்றிருக்க இல்லை. சும்மா வாய் வழியாக நாங்கள் மற்றவர்கள் சொல்லதை கேட்டு அதன்படி நடந்திருக்கிறோம். அல்லாட்டிக்கு ஒரு ஒரு நிறுவனத்தோடு அல்லாட்டி ஒரு இந்த தொழிலாளர் சங்கங்களோட இணைந்தவர்கள் அது பற்றி தொழிற்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு கண்டு தனியாக இதை பற்றி ஒரு அலசி ஆராய்ஞ்சு அதை விளங்கி கொள்கிற தன்மையும் அதை இன்னொரு ஆளுக்கு அது விளங்கப்படுத்துகிற தன்மையும் அதிகம் இல்லாமல் தான் நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். இனிமேல் அதுபோல இல்லாமல் இதுகளில் கூடுதலாக ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் ஆரம்பிக்கப்படுது. அப்போ 2 நிபந்தனைகள் நீங்கள் மனதில் கொள்ள வேணும். ஒன்று, கனேடியன் கல்வி நிறுவனம், அது யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வேறு ஏதாவது சில வேளையில் சில பேர் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணி படிக்க போகிறாக்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறா, அப்படி எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் அது இந்த நாங்கள் குறிப்பிட்ட இந்த சமூக நீதி அந்த தலைப்பு கீழே வரக்கூடிய ஒரு துறையாக இருக்க வேணும். அதோடு அந்த ஆர்வமும் அந்த மாணவர்களுக்கு தாங்கள் கற்று போட்டு போகிறது மாதிரி இல்லாமல் திரும்பவும் அது எங்களுக்கு கம்யூனிட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பங்களிப்பில் அதை மற்றவர்களுக்கு இம்பார்ட் பண்ணுற மாதிரி அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற ஆட்களாயும் இருக்க வேணுமென்றது தான் எங்களுடைய நிபந்தனை. வழக்கமாக யூனிவர்சிட்டி போய்க்கு நாங்கள் இந்த ஒன்றில் ஒரு மெடிசினோ அல்லாட்டி என்ஜினியரிங் அந்த மாதிரி சில துறைகளில் போகிற ஆட்கள் தான் அதிகம். அப்போ இந்த மெடிசின் அல்லாட்டிக்கு என்ஜினியரிங்கு போகிற ஆட்களுக்கு நிச்சயமாக இந்த நாங்கள் போட்ட இந்த தலைப்புகளில் படிக்கிறதுக்கு கல்வி வாய்ப்பு இல்லை. ஏனெண்டா அந்த யூனிவர்சிட்டியிலேயே அந்த ஃபேக்கல்ட்டியில் அந்த அந்த துறையில் கற்பிக்கிற இடங்களில் இந்த கோர்ஸ்களுக்குள்ள இருக்காது. ஆனால் யார்க் யூனிவர்சிட்டி அல்லாட்டி இந்த மெட்ரோபாலிட்டன் டொராண்டோ யூனிவர்சிட்டி அது மாதிரி இடங்கள் இந்த சோஷியாலஜி, அதாவது சமூகவியல், இல்லை லா படிக்கிறார்கள், சட்டத்துறையில் படிக்கிறார்கள் சரி, இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் துறையில் படிக்கிறார்கள் சரி, அப்படிப்பட்டவர்கள் படிக்க இப்படிப்பட்ட கோர்ஸுகள் ஒரு அங்கமாக அதுக்குள்ள வரும். ஆகவே அந்த துறையில் படிக்கிற ஆட்கள் தான் கூடுதலாக இதில் எங்களுக்கு ஈடுபட்டு அது இறுதியாக சமூகத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய விண்ணப்பதாரர்களையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி துறைகளில் படிக்கிற ஆட்களாகத்தான் எதிர்பார்ப்போம். அதை விட எனக்கு இதை பற்றி இதுக்கு என்னென்று பணம் காசு எப்படி வரும், எவ்வளோ காசு கொடுப்பதுதான் பலவிட்ட கேள்வியாக இருக்கும். இப்போதைக்கு எங்களிடம் ஸ்காலர்ஷிப்பு கண்டு ஒரு தொகை நிதி திரட்டி கைவசம் இல்லை. ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு இதற்கான விண்ணப்பங்கள் கைவசம் வந்ததும் நாங்கள் அதற்கேற்ப சிலரிடமாவது நிதி திரட்டி அந்த மாணவர்களுக்கு கொடுக்க அந்த குறிப்பிட்ட பாடம் கற்பதற்கு கொடுப்பதற்கு எங்களுக்கு வசதியாக வருமென்றது எனக்கு திடமான நம்பிக்கை. என்றால் ஒரு சிலர் எங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய கடமைப்பாடு, நீங்கள் இதை பற்றி அறிந்திருந்தால் தயவு செய்து வேறு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் செய்யும் மாணவர்களையோ அல்லது வேறு காலேஜுகள் வேறு கல்வி நிறுவனங்கள் படிப்பவர்களையோ இது பற்றிய பாடத்திட்டங்களுடன் படிப்பவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லியும் இதற்கு இந்த ஸ்ரீகுகன் ஸ்காலர்ஷிப் என்ற இணையதளத்துக்கு போய் அதில் அப்ளிகேஷனை போட சொல்லியும் உற்சாகப்படுத்தி விடுங்கோ. அதுதான் எங்களுக்கு முதல்ல தேவை. ஏனென்றால் இப்போ நாங்கள் எடுத்த உடனே ஒன்றை ஆரம்பித்துட்டு ஒரு பேர் எங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டார்கள்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கே நாங்கள் எத்தனையோ பேருக்கு அறிவித்தோம். ஆனால் கூட்டத்துக்கு வந்த வேண்டிய எண்ணிக்கை நிறைய இருக்குது இன்றைக்கு. இருந்தாலும் இதை விட இன்னும் அதிக பேருக்கு இந்த விஷயம் தெரிந்தால்தான் அது
நடைமுறை சாத்தியமாக இருக்கும். அதால் பலாபலன்களையும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அறியலாம். ஆகவே உங்களிடம் நான் தாழ்மையாக கேட்டுக்கொண்ட விஷயம் என்னென்றால் இதை பற்றி கூடியபடி மற்றவைக்கு அறிவிங்க. மற்ற இந்த இணையதளத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் பல விதமான முறையில் கையாண்டோம். அதுக்கு தான் இந்த அக்டோபர் 11 ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் ஒரு வெப்சைட் லான்ச்சிங் செரிமனி ஒன்று வச்சுனாங்க. அந்த நேரத்தில் தான் முதல் தடவையாக இந்த வெப்சைட்டை நாங்கள் பப்ளிக் பார்க்கக்கூடியதாக ஆக்கினது. அது மாத்திரமில்லை, நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டக்கூடிய மாதிரி ஒரு பின்னால் மேக்னெட் வச்சு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துனாங்களோ, அந்த கார்டில் ஒரு QR கோட் இருக்குது. அந்த QR கோடு ஃபோனில் டக்குண்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும். ஸோ இது மாதிரியான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் இந்த யுதீஸ் டிசைனர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் டிசைனர்ஸ்கிட்டேருந்து தான் எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அது எல்லாம் பாவிச்சு நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்களும் அந்த முறையில் கையாளுங்கோ. அதுக்காக அந்த கார்டு இருக்கத்தான் வேணுமென்னு இல்லை. அந்த QR கோட் வேறு எங்கேயாவது உங்களுக்கு பிரிண்டில் இருந்தாலும் நீங்கள் அதை பாவிச்சு அதை ஓப்பன் பண்ணலாம். நான் என்னதுங்க இப்போதைக்கு உங்களுக்கு வேறு கேள்வி இருந்தால் பிறகு கேட்கலாம். நான் யுதீஸ் டிசைனர்ஸ் மேனேஜிங் டைரக்டர் யுவேதாவிடம் கையளிக்க போகிறேன். அவன் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் எப்படி இந்த அப்ளிகேஷன் போடுறது என்றது அணுகுமுறையில் உங்களுக்கு காட்டித்தருவான். நன்றி. இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இது கனடாவில் நடக்கிற கனேடியன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஆட்களுக்கு மாத்திரமோ இல்லாட்டி கனடாவில் படிக்கிற மக்களுக்கு மாத்திரமோ அப்ளை பண்ணுமென்று சொல்ல அவசியம் இல்லை. உதாரணமாக இலங்கையில் ஒரு ஆள் படிக்க கனடாவுக்கு வந்தால் அந்த படிக்கிற ஆள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் இப்படி ஒரு பாடத்தை அதுக்குள்ளே உள்ளடக்கக்கூடிய மாதிரி இருந்து கனடாவில் வந்துடுறாங்க. கனேடியன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதா இருந்தால் அவர்களும் கூட இதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்டே எடுக்கலாம். ஏன்னா இங்கே எனக்கு இலங்கையிலிருந்தும் சில பேர் இன்றைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கணும். ஸோ அவைகளுக்கு அதை அறியப்படுத்துறதுக்காகத்தான் நான் இது சொல்லியிருக்கேன். நன்றி. ஓகே, எனிவே தேங்க்யூ வெரி மச். உங்களோட கெட்டுத்தனத்தை காட்டும். தேங்க்யூ. ஸோ என் பேர் ஜுவேதா ஸ்ரீதத்தாத்ரேயநேசன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் இந்த உயர்தர கல்வியை முடிச்சுட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தில் இந்த பேச்சுலர்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முதலே ஐடி ஃபீல்டுக்குள்ள ஒர்க் ஒரு ஃப்ரீலான்ஸராக ஸ்டார்ட் பண்ணினான். பிறகு யூனிவர்சிட்டியின் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சோடனே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணினாங்க யுதீஸ் டிசைனர்ஸை. ஸோ நான் ஜானகி மீட் பண்ணது ஒரு பழைய மாணவர்களால் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு ட்ரிபியூட் ஒன்றில் அங்கே தான் மீட் பண்ணினாங்க. ஸோ இந்த வெப்சைட் பற்றி கேட்டவங்க. ஸோ நானும் எங்களுக்கு வெப்சைட்ஸ் ஆல்ரெடி செய்து கொண்டிருந்தபடியால் நானும் செய்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ப்ராஜெக்ட். ஸோ நிறைய பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வெப்சைட்ல இருந்து. ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் கூட ரீச் அண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமென்று நம்புகிறேன். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டை ஷேர் பண்ணிவிட்டு ஸ்காலர்ஷிப்ன்ற ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி நாங்கள் என்ன படிமுறைகளுக்கு கூடாக இந்த ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொல்லி ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது தெரியுது தெரியுது, எங்களுக்கு தெரியுது. எனக்கு தெரியும். ஓகே. முதல்ல இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் அதில் ஹோம் பேஜ் இருக்கும் ஃபர்ஸ்டா. ஸோ அதில் நீங்கள் அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிக்குள்ள அது உங்களுக்கு ரீடிரெக்ட் பண்ணி உங்களோட அந்த செக்ஷனுக்கு ஸ்காலர்ஷிப் செக்ஷனோட ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகும். இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் செக் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்குள்ள அதில் ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கான 2 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷின் என்னன்னு சொன்னால், ஹேவ் யூ பீன் செலக்டட் ஃபார் அட்மிஷன் டு அ கனடியன் யூனிவர்சிட்டி. நீங்கள் ஒரு கனடியன் யூனிவர்சிட்டிக்கு தான் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, அட்மிஷன் செலக்ட் ஆகிருக்கீங்களா? இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் மாற்றணும்.
இன்ஸ்டிடியூட் Okay, அதான் institution. சொல்றேன். Yeah. ஸோ அதுக்கு எஸ் ஓனோட நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்ரீ குகன்ஸ் லெகசிய ரிலேட்டடான ஒரு டிகிரி தான் ஃபாலோ பண்ண போறீங்களான்றதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கும் நீங்க ஒரு எஸ்ன்னு சொல்லி ஆன்சர் கொடுப்பீங்களா இருந்தா நீங்க உங்களோட எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும். நீங்க ஆம், அஹ், உங்களுக்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி நீங்க இதுல ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நோன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா இல்ல இதுக்கு இதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லியும் நாங்க தெரியப்படுத்துவோம். ஸோ இதன் மூலம் நிறைய பேர் இப்ப வேற வேற கேட்டகரிஸ் வேற வேற யூனிவர்சிட்டிஸ் அப்படி அப்ளை பண்ற ஆட்களை நாங்க நெரோட் டவுன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்க இப்ப இப்படி ஒரு எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அதுல நீங்க அப்ளை பண்ணலாம்னு வந்த பிறகு இப்படி ஒரு பட்டன் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு அப்ளை நவுன்னு சொல்லி. ஸோ இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எங்களோட வெப்சைட்னா ஹோம் ஸ்காலர்ஷிப் பேஜுக்கு போகும். ஸோ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஹீரோ செக்ஷன்ல ஒரு அப்ளை பட்டன் இருக்கும். அதே மாதிரி கீழேயும் அதுக்கான பட்டன்ஸ் இருக்கும். ஸ்ரீகுகன் லெகசின்னு சொன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ப்ரீஃபா. அதே மாதிரி மிஷன் அண்ட் விஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். லெகசியை வந்து ஒரு அவட்ட வேர்ட்ஸா நாங்க கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி யார் அப்ளை பண்ணலாம்ன்றதையும் இதுல சிம்பிளா கொடுத்துருக்குறோம். என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது ஒரு கனடியன் இன்ஸ்டிடியூஷன் ஒன்றில் எங்களுக்கு கன்ஃபார்மான அட்மிஷன் இருக்கணும். மற்றது ஜிபிஏ வந்து 3 அவர் அதை விட கூட இருக்கணும். அதே மாதிரி லெகசிக்கு ஸ்ரீகுகண்ட லெகசியை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கணும். மென்டர்ஸோ அவங்களோட யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டியில இருந்தோ இல்லை ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று தேவைப்படும். அதே மாதிரி அவையோட பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அவ என்ன செய்ய போயினோம்ன்றதை ப்ரீஃபா அண்ட் வடிவா ஃபுல்லா எலாபரேட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட். இவ்வளவும் கம்பல்சரி அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ப்ராசஸ் போய்கொண்டிருக்கும். இப்போ நீங்க இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ப்ரீலிமினரி அப்ளிகேஷன் ஒன்று நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை அப்ளை பண்ணணும். அது வந்து அப்ரூவ் ஆகிட்டுதுன்னு சொன்னா உங்களுக்கு அங்கால ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அந்த ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. சென்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல செலக்ட் ஆகிற ஆளுக்கு வர்ச்சுவலா இன்டர்வியூஸ் நடக்கும். அதுக்கு பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிவினா அவைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா இல்லையான்ற டீட்டெயில்ஸ் அவைல் ரிசீவ் பண்ணிவினா. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ டெட்லைனுக்கு முதல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்யூரேட்டாக இருக்கணும். மற்றது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ன்றதையும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இது வந்து ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு விஷயம். எங்களோட ஸ்காலர்ஸ் என்ன சொல்லினோம்ன்றது நாங்கள் அடுத்த ஸ்காலர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அவையோட ஜேர்னி அவை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்டா கேட்கப்படுற கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்குறோம். யாராச்சும் இந்த வெப்சைட்டை சம்மரைஸ் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா இங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களோட சோஷியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ண விரும்பினா இந்த அக்கௌண்ட்ஸுக்குள்ளால ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ லிங்க்டினுக்குள்ளால அவங்க தங்களோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு பேஜா ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் அவையோட சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போனோம்னு சொன்னால் இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தா எங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். இப்போ இது வந்து லாகின் பண்ணுறதுக்கு நான் லாகின் பண்ணாமல் இருக்கிறபடியால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸராக லாகின் பண்ணால் தான் எங்களோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு ஃபில் பண்ணலும். ஸோ நான் ஒரு யூஸராக லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கு பிறகு இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்காலர்ஷிப்கான அந்த பட்டன் இருக்கும். அதில் நீங்க இப்படி ஒரு ப்ரீலிமினரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதில் நீங்க உங்களோட நேம்ஸ் அண்ட் எல்லாம் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், கோர்ஸ் நேம், இன்ஸ்டிடியூஷன் நேம் எல்லாமே ஃபில் பண்ணி என்ன லெவல் அண்டர் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டேட் எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணால் எங்களுக்கு ரிசீவ் ஆகும். அதுக்கு பிறகு இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ண பிறகு நீங்க இந்த ப்ராசஸ் எப்படி போய்கொண்டிருக்குது, நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், யூசர் டேஷ்போர்ட்னு சொல்லி. ஸோ
ஸோ நீங்கள் லாகின் பண்ண பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேஷ்போர்டு ஒன்று கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்ட் வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அது ஸ்டேட்டஸ் இதில் வந்திருக்கும். அப்ரூவ்டா இல்லையா, ஒரு டிக்ளைன் ஆகிட்டா, ஒரு இப்போ இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்கா, எல்லாமே இந்த ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ உங்களோட இந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த ஃபுல் அப்ளிகேஷனை ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் எங்களோட ஃபுல் அப்ளிகேஷன். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் 8 செக்ஷன் இருக்குது இதில். ஸோ பர்சனல், ஃபேமிலி, அகடமிக், ஸ்டடி அண்ட் ரிசர்ச், எக்ஸ்பீரியன்ஸ், கம்யூனிட்டி, ஃபினான்ஷியல் அண்ட் டிக்ளரேஷன். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையுமே நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ் நீங்கள் போயிட்டு ஒரு செக்ஷன் ஃபில் பண்ணா தான் அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் இதில் நீங்கள் ஒரு பாதியில் ஒரு இடத்துல நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேவ் பண்ணி போட்டு நிப்பாட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து திருப்பி பார்த்துக்கொள்ளலாம். அப்படி அது நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்றபடியால் நாங்கள் இந்த சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அங்கே போயிட்டீங்க, பட் இந்த இடத்துல முன்னுக்கு இருக்கிற ஒன்றில் மாட்டணுமென்றாலும் அதுவும் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே, பட் ஒரு டைம் தான் சப்மிட் பண்ணிடலும். ஸோ வடிவாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் சரி. சப்மிட் பண்ணிட்டா எங்களுக்கு அதுண்ட ரிக்வெஸ்ட் வரும். ஸோ அதில் நாங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கான வர்ச்சுவல் இன்டர்வியூ காலும் அதுக்கு பிறகு செலெக்ஷனும் உங்களோட மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணப்படும். ஸோ இதுதான் எங்களோட ஸ்காலர்ஷிப்புக்கான ஃபுல் ஃப்ளோ. ஸ்காலர்ஷிப் எப்படி எடுத்து செய்கிறதுன்றதுக்கான ஃபுல் ஃப்ளோ. இந்த கமிட்டி போட்டீங்களா? ஸோ இதில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த கமிட்டியோட டீட்டெயில்ஸ் அதை நான் இதுதான் மென்ஷன் பண்ண போகிறேன். இந்த ஸ்காலர்ஸுக்கு அடுத்து தான் வரப்போகுது. கமிட்டியில் இருக்கிற ஆக்களோட நேம்ஸ் அண்ட் அவன் டீட்டெயில்ஸ், அவன் என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணினவன்றதும் இதில் மென்ஷன் ஆகும். ஓகே. மற்றபடி இன்னும் ஒரு அடிஷனலாக இந்த ஒரு நீங்களே அந்த வெப்சைட்டை ஒரு ரோல் பண்ணி விடுங்கோ. நாங்கள் இந்த வெப்சைட்டை ஆரம்பிக்க பல பேர்கிட்ட கட்டுரைகள் எடுத்துனாங்கள். அது எப்படி அந்த கட்டுரைகள் வந்தது என்றால் ஸ்ரீகுவண்ட செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்பில் கன பேர் பேசினவை இருக்கிறோம். அந்த பேசின ஆக்கள கட்டுரைகள் எல்லாம் எங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உஷா ஸ்ரீஸ்கந்தராஜா அவற்றை சிஸ்டர்லோ சேர்த்து தந்தவ. அதையும் தவிர வேறு ஆக்கள் பர்சனலாக சில பேர் தந்த கட்டுரைகள் இருக்குது. ஈவன் நான் பார்வதியின் வசந்தத்தின் ஜூம் மீட்டிங்கில் முதல் தரம் பேசின கட்டுரை இருக்குது. அது போன்ற கட்டுரைகள் எல்லாம் இங்கே இதில் போட்டிருக்கிறோம். அந்த கட்டுரைகள் நாங்கள் போடிக்க நாங்கள் சும்மா போடையில் கட்டுரையில் மாத்திரம் அந்த ஒவ்வொரு கட்டுரைக்கும் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் போடக்கூடிய மாதிரி ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம் சில இடங்களில். அது என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் டீல் பண்ணுறது ஏபிளான ஆக்கள் மாத்திரம் இல்லை, எங்களுக்கு டிசேபிள்டான ஆக்களும் இதில் என்னன்னா ஓசிடிவி தான் இதை முன்கொண்டு நடத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தது. அது அவர்கள் தான் இதை முன்னெடுக்கிறதுக்கு உதவுதுன்னா அப்படியே அவைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாத்திரமில்லை, சமூகத்தில் இருக்கிற அனைவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்காக அந்த ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் வாசிக்கிற நேரம் அந்த லிசன்ன்றதில் கிளிக் பண்ணால் அது நீங்கள் கேட்கலாம் அந்த கட்டுரையை. அதோட சில கட்டுரைகளுக்கு நாங்கள் மொழிபெயர்ப்பும் செய்திருக்கிறோம். சில ஆங்கில கட்டுரைகளுக்கு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம், தமிழ் கட்டுரைகளை ஆங்கிலமாக மொழிபெயர்த்திருக்கிறோம். அந்த கட்டுரைகளுக்கும் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குது. ஆனால் சில பேர்கிட்ட இன்னும் எங்களுக்கு பூரணப்படுத்தப்படாமல் இருக்குது. முடிஞ்ச வரை அவரிடம் கேட்டு அதை பூரணப்படுத்த பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஸ்ரீகுவனை தெரிஞ்சவை இங்கே கனப்பேர் இருக்கினா எங்களுக்கு அவைகிட்ட இருந்தும் இன்னும் ஆக்கங்கள் வரலாம். ஆகவே நாங்கள் அவர்கள் அந்த ஆக்கங்களை இதில் போடுகிறதுக்காக சில ஒழுங்குகள் இந்த வெப்சைட்டில் செய்யப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் இதில் ஃபீச்சர்டு ஆர்டிகல்ஸ் இருந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ண வழிகிட்டால் ஒரு கட்டுரை எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். பிறகு நாங்கள் அதை பார்த்துட்டு அதை இந்த தொகுப்புக்குள்ளே இணைச்சு கொள்ளுவோம்.
நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு ஆளாக இருக்க விரும்பினால் தாராளமாக அந்த அதை எங்களுக்கு செய்து அதை உதவி செய்யலாம். ஏன்னா இதுகளை நாங்கள் போட்டது காரணம் இதில் படிக்கிற விரும்புகிற ஒரு ஆள் அவரை பற்றி அறிய வேணும். அவர் என்னென்ன துறைகளில் எல்லாம் வேலை செய்திருக்கிறார், எந்தெந்த நிறுவனங்களோடு வேலை செய்திருக்கிறார். அப்போ தன்னுடைய ஆய்வு செய்கிறதுக்கு இந்த நிறுவனத்துக்கு போனால் இந்த விஷயத்தை எடுக்கலாம், அல்லாட்டி வேறு யாரோடு பேசினால் இந்த விஷயத்தை நான் அறிந்து கொள்ளலாம் என்றதுக்காக எல்லாம் தான் இந்த கட்டுரைகள் இதில் இருக்குது. இப்போ இது தமிழரோட மாத்திரம் நிறுத்தப்பட்ட தொகுப்பு அல்ல. இதுக்குள்ள எக்விட்டி இஷ்யூஸில் வேலை செய்த மார்க்ரெட் ஹேகமன் ரெண்டு கட்டுரை இருக்குது. அவன் படங்கள் அதில் இருக்குது. டேம் கூசன் சொல்லி ஸ்ரீகுகனும் இந்த போலீஸ் இங்கோட சம்மந்தப்பட்டு ஏர்பன் லைன்ஸ் ரேஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷனில் வேலை செய்ய இணைஞ்சு வேலை செய்த அவன் கட்டுரை இருக்குது. மற்றது இந்த லேபரில் வேலை செய்ததுக்கு ஜான் கார்ட்ரைட் என்ற ஒருவர் கட்டுரை தந்திருக்கிறார். அவற்றை ஆகவே அதுகளெல்லாம் வச்சு கூட இந்த ஒவ்வொரு துறையில் படிக்கிற ஆட்கள் அதை மையப்படுத்தி தங்களுடைய ஆய்வுகளை செய்கிறதுக்கு முனையலாம். அதுதான் இந்த முழு வெப்சைட்டிൻ്റെയും நோக்கம். அதை தவிர சிலர் தங்கள் பர்சனலாக தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவர்களுக்கு என்ன செய்தது, உதாரணமாக ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் எல்லாரும் அப்ளை பண்ணுற காலத்தில் எப்படி அவருடைய இன்புட்டால் இந்த ரெஃப்யூஜியின் அக்செப்டன்ஸ் லெவல் கூடினதுன்றதை பற்றியெல்லாம் வேறு கட்டுரைகள் தந்திருக்கணும். ஸோ எல்லாமே நாங்கள் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் கட்டுரைகள் தந்தவர்கள் இல்லாட்டி வேறு எங்கேயாவது எழுதியிருந்தால் அதை எடுத்து அதோட கொப்பியோ எல்லாத்தையும் இதில் இணைச்சிருக்கிறோம். இன்னும் இணைக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கேற்ப உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம். நன்றி. இதுல நீங்கள் அப்லோட் பண்ண விரும்பினா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இருக்குது, இந்த அப்லோட் ஃபார்ம். இந்த அப்லோட் ஃபார்ம்ல பிளாக்கு என்ன டைட்டில் கொடுக்க போறீங்களோ அந்த டைட்டில் சின்னதா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம். பிடிஎஃப் ஃபைலா அப்படி இல்லாட்டிக்கு வேர்ட் ஃபைலா நீங்க அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பிளாக்ல என்னென்ன இமேஜ் யூஸ் பண்ணணும், படங்கள் ஏதாவது யூஸ் பண்ண விரும்பினீங்கன்னா படங்களுக்கும் நீங்க இதுல தனியா அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட ஆடியோவும் அப்லோட் பண்றதுக்கு தனியா ஒரு அப்லோட் செக்ஷன் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண பிறகு நாங்க அதை உங்களுக்கு ஒரு பிளாக் இந்த பிளாக் டைப்ல அதை நாங்கள் எடிட் பண்ணி ஹெடிங் அதே மாதிரி இப்படி போட்டோஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க மாத்தி போட்டு இதுல நாங்க பப்ளிஷ் பண்ணி விடுவோம் இந்த வெப்சைட்ல. ஓகே, எங்களுடைய ப்ரெசன்டேஷன் முடிஞ்சது. பார்வதி, நீங்கள் உங்களுடைய கேள்வி நேரத்தை துவங்கலாம். சரிதானே நன்றி. யுவேதா? இருவருக்கும் நன்றி. நன்றி நல்ல எல்லாருக்கும். விஷயம். இது நன்றியா, வந்து தேங்க்யூ. பரந்த அளவிலே எங்களோட சமூகத்துக்கு இது செல்ல வேண்டும். ஆகவே இங்கு இருப்பவர்கள் இதை எடுத்து செல்வார்கள். அத்துடன் எங்களோட யூடியூப்ல இது போடப்படுறபடியால் இதை பற்றிய அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் யூடியூப் அவர்கள் பார்ப்பார்கள். ஓகே, நன்றி. இது வந்து ஸ்காலர்ஷிப், இது ஹைஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து இந்த திட்டம் பற்றிய அறிவு இல்லை. இது பாடசாலைகள்லேயும் இதை பற்றிய அறிவித்தல்கள் செய்வது நல்லது. அது நாங்கள் எப்படி செய்யலாம், யார் மூலம் இதை செய்யலாம், ஹைஸ்கூல் பாடம் அதாவது ஹைஸ்கூலுக்கு அல்ல, இது வந்து போர்டுக்கு போனால் தான் எல்லா ஸ்கூல்களுக்கும் போகும். இந்த ஹைஸ்கூல் ஃபைனல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாடங்களை போட்டு ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுவார்கள். ஆகவே இதை வேற வழியில இதை எப்படி பாப்புலரைஸ் பண்ணலாம்ன்றதையும் பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேணும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியாது. அப்ப பிறந்த அழுப்படையில எவ்வாறு இதை செலுத்தலாம். எனவே இது என்னுடைய கருத்து. நான் இப்பொழுது இத 2 பேருடைய கருத்துக்களையும் அதாவது இப்பொழுது நாங்கள் சமூகம், அதாவது இங்கு வந்திருப்பவர்கள் உங்களிடம் கேள்வி கேட்கறதுக்குரிய நேரம். அப்ப இதிலே விபுஷா, நீங்களும் இதில் இணைந்து கொள்ளுங்கள். விபுஷா, ஜானகி, மற்றது யுதிஷ் டிசைனர் யுவேதா, அவவும் இகளை ஏற்றிக் கொள்ளுங்கள். ராஜினி இருக்கிறீர்களா? கேள்வி வழிநடத்த பற்றி சொல்லட்டுமா விபுஷா?
விபிஷாண்ட ஃபோன் வேலை செய்யலையா? இல்ல உங்களோட விபூஷா மியூட்டடா? மியூட்டடா விபிஷா? அவ பேச இல்லை, அவ பேசவே இல்லை. அவக்கு தானே கேட்டதா நான் கேட்ட கேள்வி இல்லை, அவக்கு ஏதோ பிரச்சனை. ஒண்ணு. ஓகே, சரி, பரவாயில்ல. நீங்க மற்ற கேள்வியை கேளுங்க. அவ யார் இல்ல, வெளியில அவக்கு போயிட்டு அந்த வெளியில போயிட்டு அவளோட காண இல்ல. இல்ல இல்ல, அவ இருக்கிறா. நீங்க மற்ற கேள்வியை கேளுங்க, ஹியரிங் பாப்பா. டிஃபிகல்டிஸ் அவக்கு அந்த இதுல பிரச்சனை வந்து தானே சரி, பொறுங்கோ பரவாயில்ல பார்க்கணும். பரவாயில்ல. நீங்க வேறு ஆள்கிட்ட போங்க அடுத்ததா. இல்ல, இப்ப அவட்ட நேரம் கேள்வி கேட்கறக்கு அவக்கு அவ மியூட்டடா ஏதோ நடந்துட்டு இருக்கு பாரு. இல்ல இல்ல பார்க்க அவ இப்ப போயிட்டா, அவ காண இல்லை. அவ நீங்க இல்ல அவ சுபாவம். காண இப்ப இல்ல. இல்ல ஒர்க் பண்ணுதா? சாரி, இது ஃப்ரோஸ் ஆயிட்டுது. இப்ப கேக்குதா? ஓ ஓ, கேக்குது ஓகே, ரைட். கேக்குது. ஓகே. ஓகே, நீங்க உங்கள்ட்ட சிம்பிளா கேள்வி விளக்கம் கேட்டவ தான். ஜானகி ADHD என்றா என்னன்னு சொல்லி விளங்கப்படுத்த சொல்லி. ஓகே. ஒரு சோஷியல் சுருக்கமா. ஒர்க் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். பட் இது டயக்னோஸ் பண்றது ஒரு டாக்டர் தான் டயக்னோஸ் பண்ணலாம். இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட். ADHDன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னா, அது என்னன்னா சில பேர்ட்ட அந்த பிரெயின் டிஃப்ரெண்ட்டா இன்ஃபர்மேஷனை அப்சர்வ் பண்ணும். மற்றது அவங்களுக்கு சர்டன் விஷயங்கள ஒரு வித்தியாசமா தான் அவங்கள அத ப்ராசஸ் பண்ணி செய்வினா. ஸோ அந்த இருந்து பொறுமையா ஒரு சைல்டுக்கு ஒரு கன நேரத்துக்கு செய்ய இயலாது. உடனே அவங்களோட ஒரு ஒரு டே ட்ரீமிங்கோ, வேற ஒரு அட்டென்ஷன் போயிடும் டிஃபரெண்ட்டா. அப்ப அட்டென்ஷன் எங்கேயும் போனா, டீச்சர் சொல்லிக் குடுத்து கொண்டு இருக்கக்குள்ள, அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க வாங்கினம் இல்ல. பிகாஸ் அவங்களோட மைண்ட் எங்கேயோ போயிட்டுது. ஸோ அது ஓகே. ஒன் டைப் ஆஃப் ADHD. இன்னட்டென்டிவ் ADHDன்னு சொல்றேன். இப்ப இந்த ஹைப்பர் ADHDன்னா, அந்த இருக்க மாட்டினம் பொறுமையா. அப் அண்ட் டவுனா திரிஞ்சு கொண்டிருப்பினம். ஒரு விஷயத்தை யோசிக்காம டக்குன்னு ஜம்ப் பண்றது, இம்பல்சிவ் பிஹேவியர் என்று சொல்லுவினம். மற்றது வேற வில்லியமானதுன்னா, உங்களுக்கு ஒர்க் ஒரு அசைன்மென்ட் குடுத்தா, அத இருத்தி, அத பிரேக் டவுன் பண்ணி, ஓகே, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அது செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவினம். இல்லாட்டி விஷயங்கள் அசைன்மென்ட்ஸ் எல்லாத்தையும் கடைசி நேரத்து வரைக்கும் வைப்பினம். அப்ப கடைசி டியூ டேட்டுக்கு முதல் நாள் அத செய்ய தொடங்குனா, சம்டைம்ஸ் அது முடிக்க இயலாது. இல்லாட்டி அந்த குவாலிட்டி சரியான குவாலிட்டி வராது. ஸோ ADHD ஆன டயக்னோஸ் பண்ண கிட்ஸோ, அடல்ட்ஸுக்கு அந்த வேற வேற ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது என்ன செய்யும்னா, ஒரு பேரியர கொண்டு வரும். அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல, வாழ்க்கை, அவங்களோட ஹோம் லைஃப்ல, மற்றது இப்ப இந்த வேலைக்கு போகல, வேலை லைஃப்ல. ஸோ அத தேங்க்யூ. ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி அதுக்கேத்த சப்போர்ட்ஸ் எடுத்தா, அவங்க வேற அன்ஹெல்தி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுக்க மாட்டினோம். ஸோ அன்ஹெல்தி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்க பார்த்திருக்கிறோம் என்ன, ட்ரக் யூஸ். அந்த மைண்ட் எப்பயும் பிஸியா இருக்கிற மைண்ட காம் பண்றதுக்கு அவங்களாவே பேருந்து சம்டைம்ஸ் ட்ரக் யூஸுக்கு அடிமையாயிருவீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. சிவபாலு மாஸ்டர். எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஸ்கூல்ல இருக்குதானே கவுன்சிலிங், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் மென்ஷன் பண்ண இல்லை. அந்த கவுன்சிலிங் எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குது, அதை எவ்வளோ தூரத்துக்கு பேரண்ட்ஸ் விளங்கிக் கொள்ளணும், அதில் எவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ் ஆகணும். இல்ல, அவ அதை மென்ஷன் பண்ணவ, அத பெரிய விளக்கம் அவ குடுக்கலையே சொன்னவா. நான் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். நல்ல கேள்வி அது. என்னன்னா, எஸ் அப்படித்தான் கணக்கு பேர் நினைக்கிறேன். ஸ்கூல்ல கவுன்சிலிங் இருக்கு தானே. ஸ்கூல்ல கவுன்சிலிங் இருக்கு. ஆனா என்ன இஷ்யூன்னா, பிகாஸ் ஆஃப் லிமிட்டட் ஃபண்டிங், ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருந்தா, அவங்க கன்டினியூவஸா ஒரு பிள்ளைய பார்க்க இயலாது. சம்டைம்ஸ் வெயிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கர் எலிமெண்டரி ஸ்கூல், நான் ஒன்டாரியோ பத்தி கதைக்கிறேன். ஒரு சோஷியல் ஒர்க்கர் 4 எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வச்சிருப்பீங்க. அப்ப அந்த 4 இதுலயும் அவங்க பார்க்கணும். எது சீரியஸான கேஸ்ன்னு அந்த ஆட்களோட தான் போய் கதைப்பீங்க. ஸோ கைடன்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட பிள்ளைகள நீங்க ஒரு 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 சைன்ஸ் இருந்தா, ஒரு ஒரு டவுட் இருந்தா, ஓகே சம்திங் இஸ் ராங், இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைன்னா, நீங்க அந்த ஸ்கூல் கைடன்ஸ் கவுன்சிலர் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க உங்களோட விஷயத்த சொல்லி, உங்களோட அப்சர்வேஷன்ஸ்ன்னு சொல்லி, டீச்சர்ஸும் அதுல அப்சர்வேஷன்ஸ் சொல்லினோம்னா, அந்த ஸ்கூல் பேருந்து உங்களுக்கு அவுட்சைட் ரிசோர்ஸஸ கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க உங்களோட இப்ப கம்யூனிட்டி, ஸ்கார்பரோ கம்யூனிட்டின்னா, இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கவுன்சிலிங் குடுக்குறது. இது ஃப்ரீ. இப்ப உங்களுக்கு சில பேருக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்ப பிரைவேட் இன்சூரன்ஸ் இருந்தா, பிரைவேட் கவுன்சிலருக்கு போலாம். பிரைவேட் இன்சூரன்ஸ் இல்லாட்டி, OHIP, ஒன்டாரியோ பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறேன். அப்படி மாரி கனெக்ட் பண்ணுவீங்க. அப்ப இந்த ஆடியன்ஸுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா எல்லா ரிசோர்ஸும் சொல்லலாம். பிகாஸ் எல்லாரும் வேற வேற டவுன்ஸ்ல இருப்பீங்க. பட் ஒரு ஸ்கூலுக்கு போனா கைடன்ஸ் கவுன்சிலரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா, அது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கு.
எந்த விதமான ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்க போறது இல்லை. ஆனா அவர் சொன்ன விஷயம் எல்லாம் எங்களுடைய புள்ளைகள் கேட்க வேணும். ஏண்டா எங்களுக்கு இப்ப பேரப்புள்ளைகள் தான் இந்த பிரச்சனைகளுக்குள்ள உள்ளவை, பேரப்புள்ளைகள். அப்ப எங்களோட புள்ளைகள் அநேகமானவை, இந்த புள்ளைகள் எல்லாம் 50 வயசுக்கு 45 50 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறேன். அவை இந்த புள்ளைகள் தான் இதை அறிய வேணும் இந்த விஷயங்களை. ஆனா இதுல ஒரு தருமே அந்த வயசு ஆட்கள் இதுல பங்கு பெற்ற இல்லை. நாங்கள் இதுல போய் இத கொஞ்சம் இருக்கணும். இன்றைக்கு கொஞ்சம் பேர் இருக்கணும் ஐயா. சீனியர்ஸ் விட மற்றாக்களும் இருக்கணும் இன்றைக்கு. நல்லது. அடுத்தது யானகி அவ சொன்னது இந்த ஸ்காலர்ஷிப் அண்டு இந்த இங்க கனடாவில் படிக்கிறதுக்கு லோன் கொடுக்குறாங்க தானே, எந்த படிப்புக்கும் லோன் கொடுக்குறாங்க தானே. அப்ப அந்த லோன் கொடுத்தா அவங்க அந்த லோனை கட்ட வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டியாவது வரும் தானே. ஏன் அவைக்கு ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுக்க வேணும்? ஓகே, முதலாவது நான் மறுபடியும் சொல்லட்டா? நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஸ்காலர்ஷிப் ஒரு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இங்க நாங்க கொடுக்க இல்லை. எங்கள்கிட்ட அதுக்கு பணமும் இல்லை. இந்த ஸ்காலர்ஷிப்பின் நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த எங்களுடைய சமுதாயத்தில் மாணவர்களை இது போன்ற ஒரு பாடத்திட்டங்களில் ஊக்குவிக்கிறதுக்காகத்தான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, எங்களுக்கு ஆன்டி ரேசிசம் என்றால் என்னன்றதை டீல் பண்ணுறன்னு தெரியாது. ஒரு எக்விட்டி இஷ்யூஸ், அதாவது ஒரு சமத்துவமான இதில் எப்படி தெரியும். ஆனால் யாராவது என்னன்னு சொன்னால் எல்லாரும் ஒரு கூட்டத்துக்கு வாங்கணுன்னா அள்ளுப்பட்டு கொண்டு கூட்டத்துக்கு போகிறோமே தவிர அதுண்ட அடிப்படை விளங்கி நாங்கள் போகவில்லை. இப்போ எப்படி நீங்கள் இந்த விபூஷா சொன்ன விஷயங்கள்ல கனதை பெற்றோர் கேட்கலைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே நிலைமை தான் மற்ற இதுலேயும். அப்போ நாங்கள் இதுக்காக அந்த பாடத்தை படிக்க போகிற ஆளுக்கு அந்த பகுதிக்கு மாத்திரம்தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். நாங்கள் கணக்கு காசுங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் அவை லோன் கட்டுற அளவுக்கு காசுன்னு நாங்கள் கொடுக்க இல்லை. ஆக இப்போ உதாரணமாக ஒரு $6,000 ஒரு டியூஷன் ஃபீஸாக கட்டினம் என்றால் 6 பாடத்தில் ஒரு பாடம் நாங்கள் குறிப்பிடுற பாடமாக இருந்தால், இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ ஒரு $1,000 நாங்கள் கொடுக்க எங்களால் கட்டும். ஆனால் அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுக்க கட்டாது. சரியோ? அப்போ நாங்கள் அவரை முழு பொறுப்பை நாங்கள் ஏற்படுத்தலை. அவ தான் தங்களுடைய தங்குறதுக்கோ உணவுக்கோ அதுக்கான செலவுகள் எல்லாம் அவ தான் பார்த்துக்கொள்ளணும். கோர்ஸுக்கு டியூஷன் ஃபீஸுக்கு கட்டத்தான் நாங்கள் காசு கொடுக்க இந்த ஸ்காலர்ஷிப் பார்க்குறோம். கேளுங்கள் கேள்விய. இந்த இதில் கையெழுத்து நாட்களை காணையில் இங்கே ஒரு ஆள் இருக்கிறார், இன்னும் ஒரு 918 அரசாண்டு அரசா குமாரசாமி 918 கேளுங்கள் கேள்விய. இந்த அரசா குமாரசாமி என்ற ஆள் இருக்கிறார். அரசரட்னம் ஐயா கேட்குறீங்களா? இல்லை, ஓகே, ரெண்டு பேர் கையெழுத்தி கொண்டு கேளுங்கள். வணக்கம். வணக்கம். இந்த கேள்வி விபூஷாக்கு தேங்க்ஸ். உங்களோட நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல ஆன்சர்ஸும் கொடுத்தீங்க. ஒரு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் ஒன்று கேள்விப்பட்டேன். How far it is true or not, I don't know, but still you can assume this as very hypothetical. ஒரு வீட்டில் ஒரு கப்பல் உண்டு. கப்பலோட அந்த கப்பலோட இருக்கிறது அப்பாவும் அம்மாவும். இந்த ஒரு பாய்ன்ற அவன் ரீசன்ட் ஸ்கூல்ல அவன் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு கொண்டே போகுது. அப்போ குறைஞ்சு கொண்டு போயிருக்க பேரண்ட்ஸ் அவனை கேட்டிருக்கணும், ஏன் இது குறையுது அது இதுண்டு. இப்போ அவன் சொன்னான், முதல் என்னன்ட்டு இந்த கிராண்ட் பேரண்ட்ஸே அனுப்புங்க வீட்டை விட்டுட்டு, சரியா? இப்போ அதுக்கு காரணங்கள் சொல்லி கொண்டு போகிறான். இந்த கிராண்ட் பேரண்ட்ஸை அனுப்புறது மட்டுமே எனக்கு படிக்க இயலாதுண்டு, ஆனால் அதுக்கு வேற காரணங்களும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைக்கு எந்த டாக்டர்கிட்ட அனுப்புறது? இது கொஞ்சம் இது நீங்க சொல்ற விஷயம் ஒரு எக்ஸாம்பிள். எஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். இது நான் டாக்டருக்கு போக சொல்லல, பட் இது டெஃபினெட்லி ஒரு இப்போ கவுன்சிலர் மூலமா இது ஃபேமிலி டைனாமிக்ஸ்னா ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குது, கிராண்ட் பேரண்ட்ஸ் ரோல் என்ன, பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணினோம் ஃபேமிலியில, அவங்களோட ரோல் என்ன, அந்த பிள்ளை அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எப்படி பார்க்கினோம். ஸோ கணக்க விஷயங்கள் இருக்கு என்ன. ஸோ இப்படியான இஷ்யூஸ்ல நீங்க ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எங்களோட கம்யூனிட்டியில சம்டைம்ஸ்
அத சீக் பண்றதுக்கு தயங்குறோம் என்ன. ஸோ ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தா ஏழுமன்னா இது ஒரு ஃபேமிலி கவுன்சிலரோட மூலமா கதைச்சு அதை சார்ட் அவுட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இல்லாட்டி என்ன நடக்கும், அந்த அந்த பிரச்சனை அப்படியே அதுக்குள்ளேயே சைக்கிள் ஆகிக்கொண்டே இருக்கும். சைக்கிள் ஆகிக்கொண்டு இருக்கக்குள்ள பேர்ந்து அந்த ரூட் காஸ், இன்னொரு அம்மா சொன்ன மாதிரி அந்த ரூட் காஸ் சம்டைம்ஸ் தெரியாம போயிடும். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் இதால கில்ட்டியா, என்னத்துக்கு கில்ட்டியா ஃபீல் பண்றது தெரியாம அவங்க லீவ் பண்ண பேரண்ட்ஸ் அவங்க கில்ட்டி ஆகி என்ன செய்யறது, பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல இருக்கிற பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க கில்ட்டி ஆகி அந்த போய் இப்போ ஒரு போய் என்று நீங்க ரிஃபர் பண்ண அந்த போய்க்கும் உண்மையா கிராண்ட் பேரண்ட்ஸா இல்லாட்டி வேற இஷ்யூவா என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாம. ஸோ சம்டைம்ஸ் இந்த இமோஷனல் ஸ்டஃப்பை பத்தி கதைக்கிறேன்னா ஒரு தேர்ட் பர்சனை கொண்டு வர்றது நல்ல ஒரு ஒரு அதுக்கேத்த மாதிரி ஆலோசனை சொல்லக்கூடிய ஆளை கொண்டு வந்தா இந்த இமோஷனல் இஷ்யூஸை கொஞ்சம் தன்மையா சப்போர்ட்டிவா கதைச்சு இந்த ப்ராப்ளம்ஸுக்கு சோர்ட் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொண்டு வரலாம், இல்லாட்டி ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அதுக்கும் டாக்டருக்கு டயக்னோசிஸுக்காக போறதை விட இது ஒரு ஃபேமிலி கவுன்சிலர் மூலமா இதை சோர்ட் அவுட் பண்றதுதான் முக்கியம் என்ன. பிகாஸ் அகெயின் நாங்கள் இன்னொரு ஃபேமிலிக்கு இதை பத்தி கதைக்க போனா அவங்களோட ஃபேமிலி வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், இந்த ஃபேமிலி வேல்யூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்க சொல்ற அட்வைஸ் சம்டைம்ஸ் பொருந்தாது இந்த ஃபேமிலிக்கு. ஸோ அதான் சம்டைம்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டியை கூட்டிட்டு வர்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சர்டன் சிச்சுவேஷன்ஸுக்கு. Third Thank party you. means they are educated, the person who has family counseling capacity, right? அப்படியான அவங்கள ஆக்களைத்தான் கொண்டு வர வேணும். ஏன்னா இது அரசரட்னம் ஐயா சொல்ற விஷயம் குடும்பத்துல நடக்குது, அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாது. இப்ப உதாரணமாக ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்பாண்ட அம்மா அப்பா ரெண்டா சில குடும்பங்கள் என்ன நடக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு முன்னாலேயே அவைகளை பற்றி பேசுறது, அவைகளை கூடாம சொல்றது, அப்படி சொல்லி கொண்டு வரைக்கும் அந்த பிள்ளை வந்து நிறைய விஷயங்களே ஒரு நெகட்டிவ் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி நெகட்டிவாயே அந்த தலைக்கு போடுது. அப்போ போட்டுக்கொண்டு போய்க்க அந்த பிள்ளைக்கு அது பெரிய ஒரு சுமை என்ன. மற்றது அது அந்த அவைகளில் உள்ள பாசம் ஒன்றுமே அவருக்கு வராது. அதே மாதிரி தான் சில வேறு சில குடும்பங்களை இப்போ டாக்டர் உமாகரனும் நானும் இப்போ பல வருடங்களுக்கு முந்தி 25 தமிழ் குரூப் செய்த நாங்கள் முழு டொரண்டோலையும் திரிஞ்சு அதில் இருந்து நாங்கள் அவையிட்ட இருந்து எடுத்ததை வச்சு தான் ஷைனிங் த லைட்ன்னு ஒரு வீடியோ செய்த நாங்கள். அதில் வந்து ஒரு கிராண்ட் சைல்டு வந்து பேசுது, பாருங்க யூரினேட் பண்ணி போட்டு போயிருக்கிறார் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ண இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படியே கையை உதறி தலைகளை பேசுது என்ன. அப்போ அப்படியான இதுகளெல்லாம் அந்த பிள்ளைகள்கிட்ட ஏன் வருது, எப்படி வருது, அவைகளை பற்றிய விளக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கா, அவைண்ட ஓல்டேஜில் என்ன மாதிரி அவைகள பிஹேவியர், அப்போ அதுகளை பற்றி பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணுமா. இதுகளெல்லாம் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இது என்னன்னா நான் நினைக்கிறேன், அந்த கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, அந்த போய் நிற்கிறார் கிராண்ட் பேரண்ட்ஸை அனுப்பினா அந்த மிஞ்சிற காசு தனக்கு உதவிப்படும் தண்ட செலவுகளுக்கு. ஐ ஹோப் யூ ஃபாலோ மீ. ஈவன் தட் அவருக்கு எப்படி வந்து யாரோ ஃபீட் பண்ணி இருக்கணும் அவைகளுக்கு அவைகளுக்கு காசு போகுதுண்டு அவற்றை வீட்டில் இருக்கிற யாரோ அவரை ஃபீட் பண்ண முடியாது தான் ஹி வாஸ் ஃபீலிங், ஓ வி ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸோ மச், இவைகளுக்கு கூட காசு நாங்கள் செலவழிக்கணும், இவைக்கு அது வாங்கணும், மருந்து வாங்கணும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும் ரெண்டு சொல்லிக்குள்ளே அவருக்கு வந்து ஓ நான் கேட்குற டோய் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை, அவைக்கு கொடுக்கணும் ரெண்டா அந்த அதே அவர் பில்டப் பண்ணி வந்துடுவார். அப்படியும் இருக்கலாம். கிராண்ட் பேரண்ட்ஸை மட பண்ண பிள்ளைகளே இருக்கணும் எங்களோட சமூகத்தில். நாங்கள் இங்கே கேள்விப்படாட்டிலுக்கும் வேறு வேறு சமூகங்களில் இருக்குது. இலங்கையில் மட பண்ண பிள்ளைகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த அவையல் வளர்ந்த விதம், வளர்ப்பு விதம், அவையல் யார் யாரை வெளியால் சந்திச்சினோம், ட்ரக் அபியூஸில் இருக்கணும், அதில் காசு வேணுமெண்டு. ஒன் திங் நான் சொல்ல வேண்டியிருக்கு, இந்த பிரச்சனையில இப்ப வடிவா சுகமமா அந்த பிள்ளை மூலமாவே சால்வ் பண்ண வந்துட்டினோம்னா அந்த ஃபேமிலி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தினோம்னா அது ஒரு பெரிய லைஃப் ஸ்கில் அந்த குழந்தைக்கு.
ஸோ ம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பேருந்து ஒரு வேலை விஷயமோ, பேருந்து பெரிய படிப்பு விஷயத்துக்கு பாவிப்பினம் என்ன. சம்டைம்ஸ் உடனே யோசிக்கிறது, இத கட் பண்ணா சால்வ் பண்ணிடும் எல்லாம் பிரச்சனை. நான் இந்த ஸ்கூல விட்டு அந்த ஸ்கூலுக்கு போனேன்னா, எனக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் இந்த வேலைய விட்டு அந்த வேலைக்கு பாஞ்சேன்னா, எனக்கு பிரச்சனை தீர்ந்துரும். பட் சம்டைம்ஸ் அது இல்ல. அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகொண்டே இருக்கும். பிகாஸ் அந்த ரூட் காஸ நாங்க சார்ட் அவுட் பண்ணாட்டி. அந்த லைஃப் ஸ்கில், அது ப்ராப்ளம் சால்விங் என்னது, எம்பத்தி என்னது, அதுல எல்லாம் நாங்கள் இப்படியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கெல்லாம் தெரிய வரும் என்ன. அது முக்கியமான லைஃப் ஸ்கில்ஸ். ப்ராப்ளம்ஸை நாங்கள் சால்வ் பண்ணணும். அதை தள்ளி போடக்கூடாது, இல்லாட்டி அதை சைக்கிளா விடக்கூடாது. அப்படியே போய் கொண்டிருக்கு. ம். Yep, okay. நன்றி. வேற யாரும் கேள்வி கேட்க இருக்கிறீங்களா? ஓ, அந்த 9185846813 என்ற ஒரு அத நம்பர்ல கையெத்தி நெடுக இருக்கு. கையெத்தி கொண்டு இருக்கு. கேள்வி கேட்க இல்ல. சில வேளை கேட்க இல்ல கேள்வி. இந்த நம்பர் கேட்க போடுறாங்க இந்த போறீங்களா? பேரை போட சொல்லல. அவர் தான் இப்போ பழனிசாமி ஐயா தான் அந்த கேள்வியை கேட்டவர் நினைக்கிறேன். இந்த கருணாநிதி என்று ஒரு ஆள் பாரு. அவர்தான் அவர் கேட்டுட்டார் கேள்வி. அவர் கேட்டுட்டாரு. சரி, ஓகே. அம்மா விஜயதாரணி கேள்வி இருக்கா உங்களுக்கு? இல்ல. அவ ஓகே. விஜயதாரணியா? வேற யாரும் கேள்வி கேட்க இருக்கிறீங்களா? சரி, நான் ஒரு கருதி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளைகளை பற்றி இப்போ வந்து 12-13 வயது பிள்ளைகளை பற்றிய கருத்து தான் எடுத்தது. ஆனால் அந்த முந்தி இங்கே அதை பற்றி அதை சொன்ன சின்ன பிள்ளைகள்ல இருந்து அதை பார்க்கணும் என்று மஞ்சுளா ஏதோ ரூட் கோஸை பற்றி கதைச்சவா. உண்மையில சாப்பாடு எங்களோட பெற்றோர் என்ன என்னமெண்டா குழந்தை பிள்ளைகளை வீட்டில் தனியே இருக்கிற அம்மாமார் பிள்ளைக்கு டிவியை போட்டுட்டு போய் சமைக்கிறது. என்னென்றால் அது பிள்ளை அதில் பிராக்கியாக இருக்குன்னு நான் சமைச்சிடலாம் அந்த நேரம். அப்படியே அந்த பிள்ளைக்கு அதை பழக்கி விட அந்த பிள்ளை பிறகு வளர்ந்து வரைக்கும் அந்த பிரச்சனையில் போகிற நிலைமைகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் உணவு பழக்க வழக்கங்களும். இப்போ இவற்றை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை செய்யலாம்? இவையால் இந்த பிள்ளைகள் பல பேர் ஓடியது போகிறாங்க. வேண்டா உணவும் ஒரு காரணமாக அமைகிறது என்ற கருத்தால் இந்த பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வரைகளை இந்த மாற்றங்கள் ஏற்படுற காரணத்தால் அல்லது மற்றது அவர்கள் இடமின்ற எனக்கு இது வேணுமென்று சொல்லி சொல்கிறதுக்கும் இளம காலத்திலிருந்து பெற்றோர் கையாளுகின்ற முறைகள்லாம் மிக முக்கியமாக காணப்படுது. இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறேன்? இதுக்கு என்ன சொல்லலாம்னா, எல்லாட்ட சிச்சுவேஷன்ஸ் நாங்கள் பொதுவா கதைக்கலாம். எல்லாட்ட சிச்சுவேஷன்ஸும் வேற வேற மாரி. அந்த தாய் இப்ப ஒரு சிங்கிள் மதர்ன்னா அந்த அப்ப அத டிவிய போட்டு சாப்பாடு தீத்தினா தான் இத முடிச்சா நான் அடுத்த கட்டத்துக்கு மெட்ட அலுவல பார்க்கலாம் என்று அவங்களோட சூழ்நிலையா இருக்கும். இல்லாட்டி வேற வேற ஆக்களோட சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வாரேன்னா, எல்லாத்துலயும் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ இப்ப அதான் காமன்னா எல்லாரும் ஐபேட் வச்சிருக்கணும், டிவி பார்க்கணும். எல்லா ஏஜும் அத அக்சஸ் பண்ணினோம். ஸோ நாங்கள் என்ன எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன இதுல சொல்லிக் கொடுக்கலாம்னா, பேலன்ஸ் முக்கியம். என்ன எல்லாம் ஒரு மீறி தாண்டி போயிட்டுதுன்னா எல்லாம் அது வேர்ஸ் ஆயிடும். ஃபோனோ, சாப்பாடோ, என்ன விஷயம்னாலும் எல்லாம் ஒரு அந்த பேலன்ஸுக்குள்ள இருந்தா தான். அத நாங்கள் மாடல் பண்ணனோம்னா, அதங்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா, அதே ஃபர்ஸ்ட் வின் எங்களுக்கு என்ன ஆஸ் பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ், கேர் கிவர்ஸ் பேலன்ஸ் என்னன்னு. அது என்ன பிகாஸ் எங்களோட லைஃப்ல நாங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எங்களோட பிள்ளைகள் எங்க போயினோம், என்ன வரையினோம், ஒரு ஏஜுக்கு பேருந்து. ஸோ அது பேலன்ஸ் என்ன முக்கியம், ஏன் பேலன்ஸ் முக்கியம், பேலன்ஸ் இல்லாம போனா என்ன நடக்கும், அது இந்த கான்சிக்வன்சஸை நாங்கள் சொல்லலாம். அதான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் எல்லாரும் இதை கட் பண்ணணும்னு சொல்லல. பிகாஸ் எங்களுக்கு எல்லா வீட்டோட சிச்சுவேஷனும் தெரியாது. ஒரு கடைசியா யாராவது கேள்வி இருந்தா கேளுங்கள். எனக்கு கேள்வி இல்லை, எனக்கு ஒரு அபிப்பிராயம் மாத்திரம், ஒரு தேங்க்யூ நோட் ஒன்று சொல்ல விருப்பம். சொல்லுங்க. முதலாவதாக இந்த நீங்கள் இதை ஒழுங்கு பண்ணி தந்ததுக்கு வசந்தத்துக்கு மிக்க நன்றி. அதில் பங்கு பெற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களும் நன்றிகளும். நீங்கள் இல்லையாண்டா இது வெற்றிகரமாக முடிஞ்சிடாது. அடுத்ததாக எனக்கு இந்த இலங்கையிலிருந்து ஒருவர் இணைந்திருந்தார். அவருக்கு பேர் அனுஷ்தரன். இன்றைக்கு இந்த நேரம் அங்கே விடிய காலத்தில் 5:30 மணிக்கு எழும்பி இதில் இணைஞ்சிருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி. இங்கே யுவேதாவும் வந்து காலை 5:30 மணிக்கு எழும்பி எங்களோட இணைஞ்சு எங்களோட இதில் செய்ததுக்கு மிகவும் நன்றி. இன்னும் மேலும் மேலும் வேறு ஆக்கள் இதில் இணையணுமென்றது வேண்டிக்கொண்டு நன்றி சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ.
மிகவும் நன்றி. நீங்கள் மூவரும் இணைந்து இந்த கருத்தரங்கை மிக திறமையாக, மிக முக்கியமான கருத்தரங்காக நிகழ்த்தியமைக்கு விபுஷா, ஜானகி, வேதா ஆகிய யுவேதா மூவருக்கும் யுவேதா யுவேதா ஆகிய மூவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் வசந்தன் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மிக அருமையான, மிக நல்ல ஒரு கருத்தரங்கு. விபூஷாவினுடைய கருத்தாடல் வந்து மிக பரவலாக பரப்பப்பட வேண்டியது. ஏனென்றால் அந்த எங்களுடைய சமூகம் எவ்வளவோ சிக்கல்களை, உளவள சிக்கல்களை இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். 1985 ஆண்டுல இருந்து கூடுதலான தமிழர்கள் இங்கு வரத் தொடங்கி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் மட்டும் வாழ்கிறார்கள். இப்போ கணக்கெடுப்பின்படிக்கு 2013 ஏதோ அடுத்த கணக்கெடுப்பில் 250,000 பேர். அதுக்கு பிறகு கணக்கெடுப்பு எடுக்கையில் இன்றைக்கும் நேற்றும் ஒரு கான்ஃபரன்ஸில் நான் பார்த்தேன் மிசிசாகால, அந்த அதே கணக்கெடுப்பை தான் சொல்கிறார்கள். தமிழர்கள் இங்கே 243,000 பேர் வாழ்கிறார்கள் என்று சொல்லி அதே கணக்கெடுப்பு. அப்போ அந்த கணக்கெடுப்பு செய்ய இல்லை, ஆனால் எங்களுடைய ஆக்கள தொகை கூடிக்கொண்டு போயிருக்கிறது. அதை விட இப்பொழுது விசிட்டர்ஸ் என்று வந்து அதில் இருக்கிற மக்களிட தொகை கூட அவர்களுக்குள்ளே நடக்கும் போராட்டங்கள், அவர்கள் படும் அவலங்கள், மிக கஷ்டமான அவலங்களை படுகிறார்கள். இப்போ மிக அண்மையிலே நாங்கள் தொடர்ச்சியாக தற்கொலைகள் முதலியனவற்றையும் கேட்டுக்கொண்டு வரோம். இப்பொழுது கொலையையும் நாங்கள் கேட்கின்றோம். கொலையும் முன்னரும் நாங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ இதை பற்றிய, அதாவது இந்த சமூகம் எங்கே போகின்றது, இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஆலோசனைகள் நிச்சயமாக தேவை. அடுத்த முறை நாங்கள் செய்யும் இந்த 17ஆம் தேதி, இப்போ நாங்கள் இன்றைக்கு செய்கிறது 3ஆம் தேதி, அப்போ 17ஆம் தேதி நாங்கள் அடுத்தது செய்வோம். அதனை செய்வதற்கு வைத்திய கலாநிதி மனவள உளவளத்துறையில், அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் செந்தூரன் குணரட்னம் அதற்கு ஆமோதிச்சிருக்கிறார். தான் அதுக்கு வருவதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஆகவே அடுத்த முறை கருத்தாடல் எங்களுடைய சமூக உளவளம் பற்றியது. அதாவது சமூகத்திலே இவ்வளவு கொடுமைகள், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது, ஏராளமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மது போதைக்கு அடிமையானவர்கள், ட்ரக்ஸுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி எங்களுடைய ஆக்களிட தொகை மிக அதிகம். அங்கிருந்து வந்து இவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்த குடும்பஸ்தர்களுக்கு நாங்கள் நிறைய வசந்தம் தொடர்ச்சியாக கவுன்சிலிங் செய்து கொண்டு வரோம். அதுக்கு அடிமையாற்றோம். அவர்கள் சிலர் திருந்தி நல்லாயும் வந்திருக்கிறார்கள். ஆனால் 20-30 வருடங்களாக பிரிந்திருந்தவர்கள் அந்த குடும்பங்களோட இணைய முடியாமல் சிக்கி தவிக்கிறார்கள். அதுவும் ஒரு பிரச்சனை. இப்ப நாங்கள் இவர்களே அதை பிழை அல்ல, பிரிந்த குடும்பம் இவரை சேர்க்காம இருப்பதில் நாங்கள் பிழை பிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே என்ன நடந்தது, அவர்களுடைய மனங்கள் போன்ற பல விஷயம். அப்போ இது தொடர்ச்சியாக எங்களோட சமூகத்தில் ஒரு சுழற்சியாக தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கைக்குள்ள நிறைய எங்களுடைய சமூகத்திலே இளையோர்கள் நிறைய சேலஞ்சஸை, சவால்களை சந்திக்கிறார்கள். இந்த குடும்ப, நான் நேற்றும் ஒரு ஃபியூனரல் ஒன்றுக்கு ஒரு இதுக்கு போக வேண்டி வந்தது. அப்போ இதெல்லாம் நாங்கள் வாழ வேண்டும் என்று வாழ வந்தவர்கள் ஏன் தங்கள் உயிர்களை பறிக்கிறார்கள்? வாழ வேண்டும் என்று வாழ வந்தவர்கள் ஏன் ஒருவரை ஒருவர் துன்புறுத்துகிறார்கள்? ஏன் மற்றவர்களை மிக கோரமாக கொலையை செய்கிற அளவுக்கு செல்கிறார்கள்? அப்ப இந்த சமூகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பெரிய பெரிய வீடுகளை கட்டி எங்களோட சமூகம் நல்லா இருக்கின்றது என்ற ஒரு கதையை எல்லாரும் பரப்பி கொண்டிருக்கிறோமே தவிர, இந்த துறையிலே இந்த இந்த சிக்கல்களுக்கே மாற்றுப்பட்டு அந்த சமூகம் ஒரு பெரிய ஒரு பாரிய விபத்துக்களை எங்களோட சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் இருப்பதை நாங்கள் உதாசீனப்படுத்த முடியாது. ஆகவே அது பற்றிய கருத்தாடல் வார 17ஆம் தேதி நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லி, இங்கே வாரவர்கள் உங்களுடைய
நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பற்றி சொல்லி என்னடா உங்களுக்கே தெரியுது எவ்வளவு முக்கியமான கருத்துக்களை நாங்கள் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அது மற்றவர்களுக்கும் போய் சேர்ந்தால்தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாம் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன். அதை நீங்களும் நம்புவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த கருத்தாடலை நாங்கள் இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த கருத்தாடலை நாங்கள் எதிர்நோக்குவோம். இதிலே அனந்த கிருஷ்ணன் கையெழுத்துறார். ஒருக்கா சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை. அனந்த கிருஷ்ணன். ஆமாம், நன்றி. மிகவும் தாராளம். நான் இதை பற்றி சொல்லுவதாக இருந்தால் இது உண்மையிலேயே எல்லோருக்கும் பிரயோஜனமான ஒரு விடயம். என்ன மிக மிக நல்ல விடயமாக முடினால்தான் நான் ஒவ்வொரு முறையும் வந்து பங்கு பெற்றுகிறேன். இது என்னோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட எனக்கும் கூட தேவையானவை. ம். நன்றி, நன்றி. நல்லது. ஆனா எல்லாரும் இத ஒரு இது முக்கியமான ஒரு விஷயம் சமூகத்துக்கு போய் சேரணுமென்ற எண்ணத்தோட மற்றவர்களுக்கும் இதை பரப்ப வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னடா முதியவங்கள்ட்ட வந்தவர்கள் 100க்கு மேல வந்தார்கள். எங்களுக்கு 100 தான் இந்த எங்களுடைய எண்ணிக்கை. ஆனால் அவர்கள் வந்தா போன்ல போகலாம், அல்லாண்டுக்கு Facebookல எல்லாம் போறார்கள். ஆனா முந்தி நாங்க துவங்கின காலங்கள்ல நிறைய பேர் வந்தார்கள் இதுக்கு. இப்பொழுது இந்த தொகை குறைந்து கொண்டு போகின்றது. ஆகவே அதனை இந்த முக்கியத்துவம் மாறவர்களுக்கு விளங்குது. மற்றவர்களும் இதை வந்து சேர்ந்து செய்ய அனுபவிக்க வேண்டும் என்றது எங்களுடைய கருத்து. நாங்கள் யூடியூப்ல போடுறோம். ஆனால் எத்தனை பேர் அதை பார்க்கிறார்கள் என்பது தான் நாங்கள் ஒரு விடயமாக இருக்கின்றது. அனைவருக்கும் நன்றி. நன்றி, நன்றி. இத்துடன் இதனை நாங்கள் முடித்துக் கொள்ளுவோம்.